அல்லேலூயா. மீண்டுமாக நாம் இந்த இரண்டாவது செஷனுக்குள்ளே கடந்து வந்திருக்கோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் இந்த காலையில் நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். அதே 24ஆம் அதிகாரத்தில் 32-33 வாசி. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். நல்ல தகவனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மாணவர்களை ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் என்னை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. காலையிலும் மாலையிலும் கிருபையில் பதில் இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் என்னை நடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக, விசுவாசத்திற்கு முன்பாக, உம்முடைய தாழ்மைக்கு முன்பாக, உம்முடைய மகிமைக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆனால் நாங்கள் பூமியின் தூளை போல இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மண் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி ஆகிலும் எங்களை கொண்டு போய் ஒவ்வொரு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்ள விரும்புகிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் எங்களை இன்னும் ஆண்டவரே நாங்கள் உருமாற மறுரூபமாக உண்மை போல மாற எங்களுக்கு கிருபை பாராட்ட. உங்களுடைய வார்த்தை எங்களை சுத்த பொன்னாக மாற்றட்டும், சுத்திகரிக்கட்டும். இந்த வார்த்தைகள் எங்கள் மத்தியில் அவருடைய காதுகளுக்கு இனியதாக அல்ல, இருதயத்தை உடைக்கத்தக்கதாக குத்தத்தக்கதாக இருக்கின்றது. நீங்க பேசுங்க, நீங்க இடைபடுங்க, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்களான இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். ஆண்டவர் வேதாகமத்திலே இந்த புதிய ஏற்பாட்டில் மட்டும் சொல்றாங்க, குறைந்தபட்சம் 31 ஓமைகளை பேசியிருப்பதாக சொல்லப்படுது. ஓமை அப்படின்னா ஆங்கிலத்தில் பேரபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓமைகள் அப்படின்னா என்ன, நமக்கு புரியும்படி சொல்லணும்னா ஒரு கடினமான விஷயத்தை, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்கு ஒரு லகுவான விஷயத்தை, ஈஸியான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, ஓமை அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா இப்போ யாராவது ஒரு ஃப்ளைட் பார்க்கல, ஊர்ல ஏதாவது ஃப்ளைட் பார்க்காத கிராமம் இருந்ததுன்னா ஊர்ல வருவாங்க, ஃப்ளைட்ல வந்தாங்க. அவங்க ஃப்ளைட்லயா, ஃப்ளைட்னா என்ன, ஏரோப்ளைன் பார்த்ததே இல்லையா அப்படின்னா, அப்போ முந்தி நான் சொல்றேன், இந்த பறவை பறக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம்ல, அதுக்கு பேர் தான் ஓமை. ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்கு இன்னொரு விஷயத்தை நான் அதே மாதிரி இருக்கிறத சொல்லி வைக்கிறது தான் ஓமை. ஆனா வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஓமை என்பது வேறு. வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஓமைனா பரலோக ராஜ்யத்தின் ரகசியம்னு அர்த்தம். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசி. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஓமையா பேசினா உள்ள இருக்கிற ரகசியம் தெரியாதுன்னு அர்த்தம். சீஷர்கள் வந்து அதை கேட்கிறாங்க, எங்களுக்கு விளக்க வேண்டும் என்று கேட்டார்கள். விதை விதைக்கிறவனுடைய காரியங்களை கேட்கிறாங்க. மத்திய 13 வந்து கேட்கிறாங்க, விதை விதைக்கிறதுனா என்ன. பின்னாடி ஆண்டவர் ஒவ்வொரு ஓமையாக விளக்கி கொண்டே வருகிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, ஓமைக்கு பின்னாடி என்ன இருக்குது, பரலோக ராஜ்யத்தில் ரகசியம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க இயேசு சொல்றாரு மத்திய 25-24-32 அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். ஓமைனா அப்புறம் என்ன அர்த்தம், பரலோகத்தின் ரகசியம் அர்த்தம். அப்ப இந்த வசனத்தை எப்படி படிக்கலாம், அத்திமரத்தினால் பரலோகத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். இதே மத்தேயுல தான் இயேசு அதுக்கு முன்னாடி எருசலேமுக்குள்ள நுழையும் போது ஒரு அத்திமரத்தை சபிக்கிறார். அத்திமரத்தை சபிச்சு மறுநாள் வந்து பாக்குறாங்க, சாயங்காலம் பாக்குறாங்க, ரவி நீ சபிச்ச அத்திமரம் என்ன ஆயிற்று, பட்டு போயிற்று, எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அத்திமரம் ஏன் சபிக்கப்பட்டது, ஏன் பட்டு போயிற்று அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுக்கு பசி உண்டாயிற்று, அவருக்கு பழம் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஆக்சுவலா
இயேசு பசியில வந்து கோபத்துல சபிக்கிறாங்கன்னா இல்ல. இல்ல. நம்மளே பசியை எவ்வளவு தாங்குறோம், நம்ம ஆண்டவர் எவ்வளவு தாங்குவாரு. 40 நாள் அவர் குசியாமல் வண்ணாந்திரத்துல இருக்கிறார். நம்மளாம் அப்படி 40 நாள் குசியாமலாம் இருக்கிறது கிடையாது. சொல்லுவோம் 40 நாள் ஃபாஸ்டிங்னு, சாயங்காலம் வரும் வாழைப்பழம் மட்டும் சாப்பிடுவோம். வாழைப்பழம் சாப்பிட்டா அதுக்கு பேர் ஃபாஸ்டிங் கிடையாது. சரியா? உங்களுக்கு ஃபாஸ்டிங் நம்ம சொல்றது அப்படிதானே, வாழைப்பழம் மட்டும் தான் சாப்பிடுறது. நான் ஃபாஸ்டிங்ல இருக்கலாம், நைட்ல கொஞ்சம் ஜூஸ் மட்டும் குடிக்கிறது, ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் மட்டும் குடிக்கிறது, அதுக்கு பேர் என்னது? ஃபாஸ்டிங். நம்ம சொல்றோம்ல, அப்படிதானே சொல்றோம். அன்னைக்கு ஒருத்தர் ஃபாஸ்டிங் இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு அன்னாச்சி பழம் வாங்கி கொடுத்துருங்க. ஒரு அன்னாச்சி பழத்தை முழுசாக்குன்னா அது எப்படி ஃபாஸ்டிங்கா மாறும்? இல்ல, அதை சாப்பிட்டோம்னா மறுநாள் காலைல வரைக்கும் பசிக்கிறது. நிறைய பேர் அப்படி ஃபாஸ்டிங். ஆண்டவர் அப்படி ஃபாஸ்டிங் இல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கத்தர் கூப்பிடுவார், மலைக்கு மேல ஏறிவா, நான் உன்னோடு பேசணும். 40 நாள் மலையில இருப்பாரு. இப்ப மோசே என்ன ப்ரிப்பேர் ஆகி போயிருப்பாரு. இப்ப நம்ம ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரும்போது ஒரு பேக்ல வாட்டர் பாட்டில், சுடுதண்ணி எல்லாம் எடுத்துட்டு தானே வரோம். அப்படித்தானே வரோம். எல்லாம் வந்து ரெடியாகி ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரும்போது அப்படிதான் வரும். போடும் போதே நாங்க வேற என்ன போட்டுறோம்னா, உபவாச ஜபத்தின் முடிவில் உணவு வழங்கப்படும் போட்டுறோம். உபவாச ஜபத்துக்கு உணவோட கூப்பிடுற ஒரே நாங்க தான் வச்சுக்கோங்களேன். உலகத்திலே நாங்க கூப்பிடும் போதே அப்படிதான் கூப்பிடுறோம். உபவாச ஜபத்தின் முடிவில் உணவு வழங்கப்படும். இப்ப அவன் என்ன இடத்துல வருவான், ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போறோம், சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, அப்படிதான் வருவான். வரும்போது நாங்க வேற என்ன பண்ணிருப்போம், நீங்க வர வழியிலேயே அடுப்பை பெருசா வச்சு அண்டால கிண்டிட்டு இருப்போம். பார்க்கும்போது தெரிஞ்சிடும் பிரியாணியா வெஜிடபிள் பிரியாணியா. வெஜிடபிள் பிரியாணினா ஃபாஸ்டிங் நமக்கு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அதான் சிக்கன் பிரியாணி தான் ஃபாஸ்டிங் எப்படி இருக்கும், சந்தோஷமா போகும். இந்த மாதிரி ஃபாஸ்டிங்லாம் ஏசு இல்ல, மோசே இல்ல. அவர்லாம் இதுவும் பார்க்கணும் 40 நாள் குசியாமலும் குடியாமலும் இருக்கிறாங்க இருக்குது. தண்ணி கூட குடிக்கலாமா, பச்சை தண்ணி கூட குடிக்கலாமா. அப்போ எப்படி ஃபாஸ்டிங் இருந்துருவாங்க பாருங்க. அப்ப இயேசு பசிக்காக அத்திமரத்தை சபிக்கிறவர் அல்ல. அவர் எதுக்காக சமைச்சார் அப்படின்னு கேட்டா, பசி உண்டாயிற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஓமைக்கு பின்னாடி நிறைய ஓமை இருக்கு. அதாவது ஒரு எஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்தை விட்டு தூர தேசத்துக்கு போயிருந்தான். கனிகளை பெற்றுக் கொண்டு வரும்படிக்கு நம்முடைய ஊழியக்காரரை அனுப்பினான். ஒரு சிலரை அடித்தும், ஒரு சிலரை கொலை செய்தும், ஒரு சிலரை கல்லெறிந்தும் கொன்றார்கள். கடைசியாக என் குமாரனை அனுப்பினால் அவர்கள் பயப்படுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அனுப்பினார். அதான் இயேசு வந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் அனுப்பினாரு, அதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் அனுப்பினாரு, அதுக்கு முன்னாடி ஆசாரிகள் அனுப்பினாரு. இவங்க என்ன பண்ணாங்க, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து போட்டாங்க, நியாயாதிபதிகளை கொலை செய்து போட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. கடைசியா குமாரன் வந்தார். அப்ப குமாரன் எதுக்கு வராது அப்படின்னு கேட்டா, என்னுடைய காரியங்களை பெற்றுக்கொண்டு போகும்படி நான் வருகிறேன். அவருக்கு கொடுத்த காரியத்தை வாங்க வராரு. ஆனா இப்ப அதான் அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. அவருடைய அர்த்தம் என்ன, நான் இத்தனை வருஷம் கொடுத்ததை என்ன செய்ய போறேன், நான் குசிக்கும்படி நான் வர போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் உன்னத பார்க்க சொல்லுது, நேசரே நீ வாரும், உங்களுடைய கனிகளை வந்து குசியும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப இயேசு வரார். ஆனா வந்து பார்க்கும்போது அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும். எரேமியா 24:5 வாசிக்கும். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு. யூதர்கள் யாரு? நல்ல அத்திப்பழம். அத்திப்பழம் எங்க இருந்து வரும்? அத்தி மரத்துல இருந்து வரும் இல்லையா? இந்தியர்கள் எங்க இருந்து வருவாங்க? தமிழ்நாட்டுக்காரங்க எங்க இருந்து வருவாங்க? தமிழ்நாட்டுல இருந்து வருவாங்க. இந்தியர்கள் எங்க இருந்து வருவாங்க? அமெரிக்கர்கள் எங்க இருந்து வருவாங்க? அத்திப்பழம் எங்க இருந்து வரும்? யூதர்கள் எங்க இருந்து வருவாங்க? அதான் அத்திமரம். அவர் அத்திமரத்தை வந்து பார்க்கிறார், யூத தேசத்தை வந்து பார்க்கிறார், இஸ்ரவேலை பார்க்கிறார். இஸ்ரவேலை பார்க்கும்போது அதுல என்ன இல்ல, ஒரு கனியும் இல்லை. கனினா என்ன அர்த்தம்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் ஆற்று, யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ உழைப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கனிகள்னா என்ன? 5:2 வாசிங்க. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அப்ப நல்ல கனினா எதா அர்த்தம்? 7 என்ன சொல்லுச்சு? அவரோ நீதிக்கு காத்திருந்தார்.
கசப்பான கனினா என்ன? அதுவோ நீதிக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அப்ப கனிகள் என்பது எதை குறிக்கிறது? நீதி, நியாயத்தை குறிக்கிறது. அவர் வந்து பார்க்கிறார், அத்திமரத்தை பார்க்கிறார், இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கிறாரு. நீதி நியாயம் இருக்குதா? தேவாலயத்தில் ஆரம்பிச்சு ஜனங்க வரைக்கும் என்ன இல்ல? நீதி நியாயம் இல்ல. தேவாலயத்தில் என்ன பண்றான்? புறாவத்துக்கு இருக்கான், எல்லாத்தையும் மணிட்டு இருக்கான், எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, ஒரு நீதி நியாயம் கூட இல்லப்பா. இப்ப ஆண்டவர் சொன்னார் தேசத்தை பார்த்து, என்ன சொல்றாரு? இனி ஒரு காலம் கனி உண்டாதிருக்க கடவுது. தேசத்தை சமைச்சிட்டு போயிட்டாரு ஆண்டவர் போகும்போது. அதனாலதான் இயேசு போய் கொஞ்ச நாள்லயே இஸ்ரவேல் தேசம் என்னவா மாறிடுச்சு? சாபமா மாறி வனாந்தரமா மாறிடுச்சு, பாலைவனமா மாறிடுச்சு. இப்ப இயேசு சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே நீ திருப்பி எப்போ வருவீரு எங்களுக்கு சொல்லணும்னு 3ஆம் வசனத்துல கேட்கிறாங்க. அப்ப 24ஆம் அதிகாரத்துல அப்போ அவர் சொல்றாரு, அத்திமரம் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது, இந்த பட்டு போன இஸ்ரவேல் தேசம் திருப்பி உருவாக்குறதை நீங்கள் காணும் போது, அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது. இளங்கிளைனா என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசி. ஏசாயா 11. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அப்ப இளங்கிளை தோன்றுவதுன்னா என்ன அர்த்தம்னா? ராஜா தோன்றுவதுன்னு. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு ராஜா தோன்றி வருவார் அப்படின்னு அர்த்தம். அப்ப இப்ப நீங்க இதுக்கு வந்துருங்க, மத்தேயு 24 வந்துருங்க. அத்தி மரத்தினால் ஒரு இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ஓமைனா என்ன? இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு பரலோக ராஜ்யத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி ராஜா உருவாகி துளிர் விடும் பொழுது, தேசம் உருவாகும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். இதான் அது உள்ள இருக்கிற ரகசியம். புரியுதா? ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி இப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதை நம்ம தியானிக்கிறதுக்கு தான் கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். அத்திமரம் ஏன் பட்டு போச்சு? ஆண்டவர் சபிச்சாரு. ஏன் சபிச்சாரு? ஆண்டவருக்கு பசி. அது இல்ல, ஆண்டவர் அப்படியே அல்ல. ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு காரியத்தை வச்சிருக்காரு. அப்ப இஸ்ரவேல் தேசம் துளிர்த்து அதுல ராஜா வருகிறதை நீங்கள் காணும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆண்டவர் சொன்னது கிபி 27ஆம் நூற்றாண்டு 27ஆம் வருஷத்துல இந்த மாதிரி காரியங்கள்லாம் சொன்னார்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் 1948 மே மாசம் 14ஆம் தேதி நிறைவேறி விட்டது. இஸ்ரவேல் தேசம் துளிர் விட்டு விட்டது. இஸ்ரவேல் தேசம் உருவாயிடுச்சு. 1900 வருஷம் இஸ்ரவேல் தேசமே இல்ல, பட்டு போச்சு, பாலைவனம் ஆயிடுச்சு. அதை பத்தி எழுதுறவங்க என்ன எழுதிருக்கிறாங்கன்னா, இத மாதிரி பாலைவனமான ஒரு தேசத்தை நாங்க பார்த்ததே இல்ல, எவ்வளவு செழிப்பா இருந்த பட்டமே இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த தேசம் உருவாகி வந்துருச்சு. இதுவே 100 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னையில இருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த செய்தியை எடுக்க முடியாது. ஏன்னா இஸ்ரவேல் தேசம் அப்போ இல்ல, வரும்னு தான் எடுக்க முடியும். ஆனா இப்ப வந்துருச்சு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. மத்தேயு 24:32 முதல் பகுதி நிறைவேறி விட்டது. அதுல இளங்கிளை தோன்றி ராஜா வரும் பொழுது அப்படின்னு இருக்குது. இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா வந்துட்டாரு. இவர் தான் ராஜா, பாருங்க, இவர் தான் ராஜா. டேவிட் பெட்கூரியன் 1948 வந்தவர். எதுக்காக இயேசு அப்படி சொன்னார்னா, இயேசுக்கு முன்னாடி இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது. எக்கோனியா காலத்தோட மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? எக்கோனியா சிறைப்பட்டு போகும் காலத்தில் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? அதோட ராஜா போயிட்டாங்க இஸ்ரவேலுக்கு. அதுக்கப்புறம் இஸ்ரவேலுக்கு என்ன கிடையாது? ராஜா கிடையாது. இயேசு வரும்போது கூட ஒரு கூட்டத்தார் தான் இயேசு என்ன சொன்னாங்க? ராஜான்னு சொல்லி கழுகு மேல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு அப்ப ராஜாவாக இருந்தது யாரு? ஏரோது ராஜாவாக இருந்தாரு. கவர்னரா யாரு இருந்தாரு? பிலாத்து இருந்தாரு. சோ அப்ப இயேசு ராஜா இல்ல, அதாவது அன்னைக்கு அவரு அந்த அபிஷியலாக ராஜாவாக இல்லை. ஆனா நல்லா கவனிங்க, இப்ப இஸ்ரவேலுக்கு அபிஷியலாக ராஜா வந்துட்டார் 1948. மத்தேயு 24:32 100% நிறைவேறி விட்டது. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக நிறைவேறி விட்டது. இப்ப நிறைவேறி ஏறக்குறைய 76வது வருஷம். நிறைவேறி எத்தனை வருஷம்? 76வது வருஷம் ஆண்டவர் சொன்னபடியே. இப்ப ஏன் இதை நம்ம பார்க்கிறோம்? இதை நம்ம பார்க்கறதுக்கு என்ன காரணம் இருக்கிறது? அதான் ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கும்போது அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க.
வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இப்ப எங்க நிக்கிறார் ஆண்டவர்? 7வது சபைக்கு ஆண்டவர் எங்க நிக்கிறாரு? வாசற்படியில் நிக்கிறார். 1வது சபைக்கு எங்க இருந்தாரு? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. எங்க உலாவுறாரு? குத்து விளக்குகளின் மத்தியில் இருக்கிற தேவன் 7வது சபைக்கு எங்க வந்துட்டாரு? வாசப்படிக்கிட்ட வந்துட்டாரு. 7 சபைக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்த ஆண்டவர் 7வது சபைக்கு எங்க வந்துட்டாரு? வாசப்படிக்கு வந்துட்டாரு. அத்திமரம் துளிர்க்கும் போது எங்க வருவாரு? வாசப்படிக்கு வருவாரு. அப்ப அத்திமரம் துளிர்க்கிற காலமும் 7வது சபையின் காலமும் ஒரே காலம். புரியுதா உங்களுக்கு? 7வது சபையின் காலத்தில் வாசப்படியில நிற்பாரு. அத்திமரம் துளிர்க்கும் போதும் வாசப்படிக்கு வந்துட்டேன் என்று அறிவீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப 7வது சபையின் காலம்னா கடைசி காலம். அத்திமரம் துளிர்க்கிறது கடைசி காலம். இஸ்ரவேல் தேசம் உருவாக்குறது கடைசி காலம். எப்ப இஸ்ரவேல் தேசம் உருவாச்சோ கடைசி காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, கடைசி எழுப்புதல் ஒண்ணு வந்துச்சு 1906ல வந்துச்சு. அதுக்கு பேரு அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதல்னு பேரு. 1906ல வந்தது. இஸ்ரவேல் தேசம் உருவாக்குறதுக்கு சைன் பண்ணாங்கல்ல, முதல் சைன் போட்டாங்க 2000 வருஷத்துல. எப்ப தெரியுமா? 1917ல. எழுப்புதல் வந்த காலத்துல தான் இஸ்ரவேல் தேசமும் திரும்பி வந்துச்சு. 7வது சபை வந்த காலமும் கடைசி சபையின் காலமும் ஒரே காலம் வந்துச்சு. இப்ப நம்ம ஏன் இதை பாக்குறோம்னு கேட்டா, இஸ்ரவேல் வரதை வச்சுதான் கடைசி காலத்தை கண்டுபிடிக்க முடியும். இஸ்ரவேல் வரதை வச்சுதான் சபையினுடைய கடைசி காலத்தையும் கண்டுபிடிக்க முடியும். சோ இது ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒரு குரூப் இன்னைக்கு என்ன சொல்லி போதிச்சுட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாடு தேவையில்லை, பழைய ஏற்பாடு முற்றிட்டு, பழைய ஏற்பாடு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, புதிய ஏற்பாட்டினுடைய ரகசியம் மொத்தமே பழைய ஏற்பாட்டுக்குள் அடங்கி இருக்கு. பழைய ஏற்பாட்டினுடைய பல காரியங்களுக்கு சாவி புதிய ஏற்பாட்டு. ரெண்டையும் சேர்த்து படிக்கிறது தான் ஆண்டவர் நம்ம கையில ரெண்டையும் இருக்கு. யூதன் கையில வெறும் பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அவனால இயேசு முழுசா என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. இப்ப நம்ம கிட்ட ரெண்டும் இருக்கு. அதனாலதான் நம்மளால எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. ஆனா உங்ககிட்ட என்ன பிரச்சனை, ரெண்டும் இருக்குது கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஏன்னா பைபிளை படிக்கணுமே இல்லையா? இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் பைபிள் இப்ப 3 வகையான ஜனங்க இருக்கிறாங்க. ஒண்ணு, பைபிளை படிக்கிறதே இல்லை, புத்தகம். சரியா? பைபிளை படிக்கிறதே இல்லை. அது கேட்ட பாருங்க, காலையில ரொம்ப பிஸி. அவர் ஏறிச்சு வேலைக்கு ஓடுவார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சில் வந்து உட்காருவாரு. அதுவே அவருக்கு பெரிய விஷயம். அவங்க காலையில எழுந்திரிச்சு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புற பிஸியில பைபிள் படிக்கிறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, நேரம் இருக்கு. இட்லியை சுட்டு தேங்காய் சட்னி வச்சு பையனுக்கு மதியானம் எலுமிச்சை சாதம் அவுச்ச முட்டை செய்யற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, நேரம் இருக்குது. ஆனா பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. காலையில எழுந்திரிச்சு குளிச்சு செல்போனுக்கு சார்ஜ் போடுறதுக்கு நேரம் இருக்குது, பைபிள் வாசிக்க நேரம் இல்ல. உட்கார்ந்து தினத்தந்தி பேப்பர் படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, ஆனா எதுக்கு நேரம் இல்ல? ஆமா, பைபிள் வாசிக்க நேரம் இல்ல. நான் சொல்றது கிறிஸ்தவங்களை சொல்றேன். சோ இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. எல்லா வேலையும் நடக்கும், அத்தனை வேலையும் நடக்கும். உட்கார்ந்து சட்டை பேண்ட் அயன் பண்ணி போட்டு தான் ஆபீஸுக்கு போவாங்க. ஆனா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அயனம் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு, இது படிக்கும், வெறும் படிக்கும், அவ்வளவுதான். கேட்டா சொல்லுவாங்க, நான் 300 தடவை பைபிள் படிச்சிருக்கேன், 4 தடவை படிச்சிருக்கேன், 500 தடவை படிச்சிருக்கேன். நல்லது. ஆனால் 500 தடவை வேதம் படிக்கிறதும் ஒண்ணுதான், ஒரு தடவை அதை சரியா தியானிக்கிறதும் ஒண்ணுதான். நிறைய பேர் படிக்கிறாங்க, ஆனா என்ன பண்றது இல்ல, தியானிக்கிறது. அதுல என்ன இருக்குன்னு அதான் சங்கீதக்காரன் சொல்றான், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். படிக்கிறவன் பாக்கியவான் இல்ல, தியானம். அதை பத்தி யோசிக்கணும், என்ன ஏது வேத வசனத்தை வாசிக்கணும். படிக்காத குரூப்பை விட்டுருங்க, அது அவ்வளவுதான். படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன செய்யணும், அதுக்கு ஒரு டைம் கொடுங்க வேதத்துக்கு. அதாவது உங்களை பூமியில ஆசீர்வாதமா ஒரு 70 வருஷம் 80 வருஷம் வாழ வைக்க போது உங்க வேலை, உங்க படிப்பு. இது வெறும் 70 இருந்து 80 வருஷம் தான் வாழ வைக்கும். அதுக்கு மேல நீங்க என்ன படிச்சாலும் செத்து போவீங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனா இருந்தாலும் செத்து போயிடுவாங்க. உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் பில் கேட்ஸா இருந்தாலும் சாவாரு. எப்பேற்பட்ட அலெக்சாண்டர் மாதிரி ராஜாவா இருந்தாலும் சாவாங்க. நீங்க அதிகமா படிச்சிட்டீங்கன்றதுனால
மரணம் வந்து உங்களை என்ன செய்ய போறது இல்ல, விட போறது இல்ல. கம்பல்சரி சாவீங்க. ஒரு 50 வருஷம் 40 வருஷம் வாழ போறதுக்கு நீங்க இவ்வளவு படிக்கிறீங்க, இவ்வளவு உழைக்கிறீங்க. நித்தியமா உங்க ஆத்மா பரலோகத்துல வாழ போகுது. அதுக்கு நீங்க எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு உழைக்கணும். இது என்ன பாருங்க, யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நம்ம, அதாவது உங்களை உலகத்துல வேலை செய்ய வேணாம்னு சொல்ல, அதை விட ஆண்டவருக்கு நீங்க அதிகமா நேரம் கொடுக்கணும்னு சொல்றேன். ஒரு பைபிளை வாசிக்க ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கங்க. இந்த 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கிற நேரம், இந்த நேரத்துல நான் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், டைம் கொடுக்க மாட்டேன். அது காலையில வச்சுக்கணும். ஏன்னா நீங்க ரூம் விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு டைமே இருக்காது. வெளியே வர்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறீங்களா, சில ஆட்கள் பாருங்க, காலையில எழுந்திருச்சு பல்லு விளக்கி எல்லா வேலையும் முடிச்சு குளிச்சுட்டு வெளியே வருவாங்க, சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன கிடைக்காது, நேரமே கிடைக்காது. அதே மாதிரி பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்திருங்க, அதுக்கப்புறம் உலக வேலை இருக்கு. சோ ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு, படிக்குவாங்க, என்ன செய்யாது, தியானிக்காது. மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க தான் படிக்கவும் செய்வாங்க, தியானிக்கவும் செய்வாங்க. அவர்களுக்கு தான் கர்த்தர் வேதத்தினுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு காரியங்கள் எங்கதான் இருக்குது, வேதத்துக்குள்ளதான் இருக்கு. இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் வரைக்கும் வேதத்துல தான் இருக்கு. நாம இதை விட்டுட்டு எதிர்காலத்தை பத்தியோ எதை பத்தியோ வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம். சோ கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவதாக இப்போ ஆண்டவர் சொன்னபடி இஸ்ரவேல் தேசம் துளிர்த்து தேசம் உருவாகி ராஜா அதுக்கு என்ன செஞ்சுட்டாரு, வந்துட்டார். சோ இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். சோ நம்ம காலமோ சபை காலமோ இஸ்ரவேல் உருவாகி வர காலமோ ஒரே காலம். ரெண்டும் வாசப்படிக்கு வந்துட்டார். ஆண்டவர் வாசப்படிக்கு வந்து சர்ச்சு வாசலுக்கு வந்து இது 76வது வருஷம். எத்தனாவது வருஷம்? ஆமா, 1948 இருந்து இப்ப கணக்கு பண்ணீங்கன்னா 76வது வருஷம் ஆண்டவர் வாசப்படிக்கு வந்துட்டார். இப்ப நம்ம இஸ்ரவேல் தேசத்துல மிக முக்கியமான 3 காரியங்களை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். முதலாவதாக இஸ்ரவேல் தேசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு ராஜா இருக்கணும். இப்ப ராஜா வந்துட்டார். இப்ப யார் இருக்கிறாங்கன்னா பென்யமின் நெத்தன்யாகு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இஸ்ரவேலுக்கு ராஜா வந்தாச்சு. எப்பவுமே நல்லா கவனிங்க, ஒரு ராஜா வரதுக்கு முன்னாடி ராஜாக்கள் வந்து அதை ஆயத்தம் பண்ணுவாங்க தேசத்தை. தாவீது வரதுக்கு முன்னாடி யார் வந்தது? சவுல் வந்தாரு. இயேசு வரதுக்கு முன்னாடி யார் வந்தது? யோவான் ஸ்நானகர் வந்தாரு. இப்ப இந்த ராஜாக்கள்லாம் வந்து இயேசுக்கு என்ன பண்ணிருக்காங்க? இப்போ வழி ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அடுத்து இயேசு வர போகிறார். ராஜா வந்தாச்சு. ரெண்டாவது, இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா இருக்கணும். ராஜா எப்பவுமே அந்த நாட்டுல எந்த ஊர்ல இருப்பார் ராஜா? எல்லா நாட்டிலும் ராஜா எந்த ஊர்ல இருப்பாரு? தலைநகரத்துல இருப்பாரு. நம்ம ராஜா இப்ப எங்க இருக்கிறாரு? ராஜாவா? சொல்லவே இல்லை. சரி, அப்படியே வச்சுக்கீங்க. இப்ப ராஜா எங்க இருக்கிறாரு? டெல்லியில இருக்கிறாரு. அப்படித்தானே? ஒவ்வொரு நாடு அவ்வளவு சொன்னார். நான் சொல்லல. ஒவ்வொரு நாட்டுக்கு ராஜா எங்க இருப்பாங்க? தலைநகரத்துல தான் இருப்பாங்க, இருந்திருப்பாங்க. சோ இப்போ இஸ்ரவேலுக்கு தலைநகர் எது? எருசலேம். பைபிள் படி இஸ்ரவேலுக்கு தலைநகர் எது? அதுதான் நித்திய தலைநகரம் பைபிள் சொல்லுது. எருசலேம் தான் நித்திய தலைநகரம் இருக்கு. ஆனா 1948 இஸ்ரவேல் தேசம் வரும்போது இஸ்ரவேலுக்கு தலைநகராக எது இல்லை? எருசலேம் இல்லை. முதல் 1948 இவங்க வரும்போது ஒரு யுத்தம் நடந்துச்சு. அதுக்கு பேரு சுதந்திர யுத்தம், the war of independence அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு அப்படின்னா, இப்ப இதெல்லாம் கொஞ்சம் விடாவதியா உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். நல்லா கேட்டுங்க, புரியுதோ இல்லையோ, என்ன செஞ்சீங்க கேட்டுங்க. எதுக்காகனா அடுத்த 2 வருஷம் இதான் நடக்கும் போது இதோட விளைவு அடுத்த 2 வருஷம் நடக்கும். ஆனா நம்ம ஊர் டிவில பேப்பர்ல எல்லாம் இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டா தான் வரும். ஏன்னா இங்க யாரும் கிடையாது, ஒரு யூதன் கூட கிடையாது. எல்லாரையும் விரட்டி விட்டாச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. இந்திரா காந்தி பீரியட்ல எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அமுச்சு விட்டாங்க. சோ இங்க ஒரு யூதனுமே கிடையாது. அதனால இங்க இருக்கிற டிவி எல்லாம் யாருக்கு அகைன்ஸ்டா எழுதும்? இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை யாருக்கு ஆதரவானது? பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவானது, யூதர்களுக்கு எதிரானது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டிவில பேப்பர்ல வர்றதெல்லாம் சரியான நியூஸ் வரவே வராது. சோ நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைன்னு ஒண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் பேப்பர்ல இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை ஏற்கனவே வருது. இவங்க எழுதும் போதெல்லாம் இஸ்ரேல்காரங்க பாலஸ்தீன இடத்தை என்ன பண்ணிட்டாங்க? புடிச்சிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படிதான் வருது. அதான் படிக்கிறீங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பாலஸ்தீனா அப்படிங்கிற தேசத்துக்கு முதல்ல உள்ள பேரு கானான்னு பேரு. கானான் தேசம்.
அந்த கானான் தேசத்துல குடியிருந்தவங்க மிக முக்கியமான யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் கடைசி 2 வசனம் வாசி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அந்த தேசத்துல பாலஸ்தீனர்களே இல்ல. முதல்ல இருந்தது யார் அங்க இருக்குது பாருங்க. திருப்பி வாசிங்க. ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும். எபூஸ்னா என்ன? எபூஸ்னா என்ன? வெரி குட். எபூஸ்னா என்ன? எருசலேமுக்கு பேர் தான் என்னது? எபூசியர். நியாயாதிபதிகள் புத்தகத்துல பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. நியாயாதிபதி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பைபிள்ல ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா ஒவ்வொன்றுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு அர்த்த காரணம் இல்லாம ஆண்டவர் எதையுமே என்ன செய்யறதில்ல. நியாயாதிபதிகள் புத்தகத்துல அந்த தாக்கோத்தரத்துல வெட்டி அனுப்புவாங்க. 19 வாசிங்க. நியாயாதிபதிகள் 19:10. அந்த மனுஷனும் ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேமித்து தன் மறுமணமாட்டியாயை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். எபூசுக்கு நேராக வந்தான். அப்ப எபூசுங்கிறது எதை குறிக்குது? அப்ப எருசலேம்காரங்க எப்ப இருந்திருக்கிறாங்க? ஆபிரகாம் வரும்போதே அங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப பெலிஸ்தீர் யாருமே அங்க இல்ல. பாலஸ்தீனம்னா என்ன தெரியுமா? பெலிஸ்தியர்னா பெலிஸ்தியன்ஸ் தான் இங்கிலீஷ்ல பாலஸ்தீன். பெலிஸ்தியர்கள் பைபிள்ல இருக்குல்ல. நியாயாதிபதிகள் புத்தகம் 3:2 வாசிங்க. நியாயாதிபதிகள் 3:2. அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால் பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும். இந்த பெலிஸ்தீன் இருக்குல்ல, இங்கிலீஷ்ல அதான் பிலிஸ்டீன். அந்த பிலிஸ்டீன் தான் இப்போ என்னது? பாலஸ்தீன். இவங்க எப்ப இருக்கிறாங்க? நியாயாதிபதிகள் காலத்துல. ஆனா ஆபிரகாம் காலத்துல உள்ள யார் இருக்கிறது? எபூசியர் இருக்கிறாங்க. எருசலேமாகிய எபூசியர். அந்த தேசத்தை ஆபிரகாமுக்கு தருவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதையும் சும்மா சொல்லல. ஆண்டவருக்கு சும்மா கொடுக்கல. ஆண்டவர் அதுக்கு ஒரு விலைக்கிரயத்தை செய்ய வச்சார். என்ன வச்சாருன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியா எங்க வேலை செஞ்சாங்க தெரியுமா? 400 வருஷம் எங்க அடிமையா இருந்தாங்க? எகிப்து. எகிப்து என்ன தேசம் தெரியுமா? காமுடைய தேசம்னு சங்கீதம் 72 78 இருக்குன்னு நினைக்கிறேன். 78ஆம் அதிகாரம் சங்கீதம் 2 நினைக்கிறேன். அங்க வசனம் சொல்லுது, யாக்கோபு காமின் தேசத்துல பரதேசியை போல சுற்றி திரிந்தான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாய் இருந்தான். காமின் தேசத்திலே பரதேசியாய் இருந்தான். கானான்ங்கிறது யார் தெரியுமா? காமுடைய பையன் தான் கானான். அப்ப கானான் தேசத்தை ஆபிரகாம் கொடுக்கிறதுக்கு ஆபிரகாமுடைய சந்ததிய கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? 400 வருஷம் வேலை பார்க்க வச்சிருக்கிறாரு. அவங்க 400 வருஷம் அவங்க தேசத்துல அடிமையாகி இருந்து வேலை பார்த்துட்டு தான் எங்க வந்து சுதந்திரிச்சாங்க? கானான் தேசத்தை சுதந்திரிச்சாங்க. சோ அன்னில இருந்து அந்த தேசம் யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமுடைய சந்ததியாருக்கு சொந்தம். அதுக்கப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் தாவீது அங்க அரசாண்டாரு, சாலமோன் அரசாண்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அங்கதான் இருந்தாங்க. சரி, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், நீங்க நிகழ்காலத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1918 வரைக்கும் அந்த தேசம் துருக்கி கையில தான் இருந்துச்சு. அவங்க தான் அங்க வச்சிருந்தாங்க. 1918ல நடந்த யுத்தத்துல இங்கிலாந்து தேசம் துருக்கி என்ன பண்ணிருச்சு? ஜெயிச்சிருச்சு. இப்ப தேசம் யார் கைக்கு வந்துருச்சு? இங்கிலாந்து கைக்கு வந்துருச்சு. அப்ப இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூத விஞ்ஞானி டாக்டர். இப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, எங்க முற்பிதாக்களுடைய தேசம் உங்ககிட்ட இருக்கு, நாங்க அடிமைகளாக இருக்கோம், உங்க தேசத்துல குடியேறதுக்கு எங்களை என்ன கொடுங்க, அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதன் அடிப்படையில தான் யூதா தேசம் யார் கைக்கு கொடுக்கப்பட்டுச்சு? திருப்பி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி கிழக்கை கொடு என்றும் வடக்கை பார்த்து வைக்கிறாதே என்றும் நான் சொல்லுவேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறி யூதர்கள் அங்க வந்தாங்க. சரி, இதெல்லாம் கூட போகட்டும்.
பாலஸ்தீன அகதிகள் எப்படி உருவானாங்க அதை தெரிஞ்சுக்கோ. 1948 11ஆம் தேதி இந்த மீட்டிங் நடந்தது. அவர் பிரதமரா பதவி இருக்கிறார். அப்ப 7 நாடுகள் சொன்னாங்க, யூதர்களை நம்ம மத்திய கிழக்குள்ள விடக்கூடாது, இவங்களை அவங்க நாட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வர விடக்கூடாது. நாங்க 7 நாடுகள் சேர்ந்து சண்டை போட போறோம். உள்ள இருக்கக்கூடியதான பெலிஸ்தியர்கள், அதாவது பாலஸ்தீனர்கள், நீங்க என்ன செய்யுங்க, வெளியே வந்துருங்க. ஏன்னா நீங்களும் நாங்களும் ஒரே மதத்தை சார்ந்தவங்க. நாங்க சண்டை போடும்போது எங்க ரத்தத்தை நாங்க என்ன செய்ய முடியாது, சிந்த முடியாது. நீங்க எல்லாம் வெளியே வந்துருங்க. நாங்க ஒரே நாள்ல யூதர்களை என்ன பண்ணிடுவோம், இன்னும் சொல்ல போனா 1 மணி நேரம் நாங்க யூதர்களை என்ன பண்ணிடுவோம், ஜெயிச்சிருவோம். அதுக்கப்புறம் தேசத்தை திருப்பி பழையபடி என்ன செஞ்சிடறோம், உங்க கையிலேயே கொடுத்துறோம். அப்ப இவர் என்ன பண்ண நிக்கிறார் பாருங்க, அவர் பேர் டேவிட் பென் குரியன் பேரு. அவர் சொன்னாரு ரேடியோல, நீங்க யாரும் பெலிஸ்தீனர்கள் என்ன செய்யாதீங்க, வெளியே போகாதீங்க, நாம ஒன்னா இருந்து சண்டை போடுவோம், நாம பேசி தீர்த்துக்கலாம், நாம 30 வருஷமா அண்ணன் தம்பியா இருக்கிறோம்னு சொன்னார். ஆனா அவங்க கேட்கல. இந்த 7 நாடுகளை நம்பி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேசத்தின் எல்லைகளை விட்டு அவங்க அப்படியே வெளியே போயிட்டாங்க. சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அந்த சண்டை ஏறக்குறைய 2 வருஷம் நடந்துச்சு. சண்டையில இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய துணையோடு கூட ஜெயிச்சாங்க. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் துணை புரிந்தார், கர்த்தரே யுத்தம் பண்ணினார். அவங்க ஜெயிச்சு முடிச்ச உடனே இவர் சொன்னார், டேவிட் பென் குரியன், எல்லா எல்லையும் என்ன பண்ணிடுங்க, மூடிடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆபத்துல நம்மளை விட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இனி அவங்க எங்க வரக்கூடாது, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அவங்க எல்லைகளை மொத்தத்தை மூடிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே எல்லைக்கு வெளியே குடியிருக்கிறாங்க. அந்த குடியிருக்கிறவங்களுக்கு பேர் தான் என்னது, அகதிகள். என்ன அகதிகள், பாலஸ்தீன அகதிகள். ஆனா இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், இப்ப அவங்க இருக்கிறாங்கல்ல காசா மேற்கு கரைன்னு சொல்றாங்கல்ல, அதுவும் யார் இடம் தான், இஸ்ரவேல் இடம் தான். இஸ்ரவேல் என்ன சொன்னா, நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம், நீ முடியாதுன்னு வீட்டுல பாம்பு வந்துச்சு, என்ன பண்ணிட்ட, வீட்டுக்கு வெளியே போயிட்ட. நான் சொன்ன சேர்ந்து அடிக்கலான்னு, நீ முடியாதுன்னு என்ன பண்ணிட்ட, வீட்டுல வரண்டால போய் நின்னுகிட்ட. நான் என்ன பண்ணிட்டேன், பாம்பி அடிச்சுட்டு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள வராது. ஆனா இப்ப நிக்கிறே வரண்டா, அதுவும் யார் இடம் தான், அதுவும் என் இடம் தான். காசாங்கிறது யாரோட இடம், இஸ்ரவேல் இடம் தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த டோருக்கு வரைக்கும் தான் இஸ்ரவேல், டோருக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் எங்களுது. நாங்க இங்க எத்தனை வருஷமா இருக்கிறோம், 1948 இருந்து இருக்கிறோம். இந்த இடத்தை எங்களுக்கு கொடுங்க. ஐநா சபையில போய் கேட்டாங்க. ஐநா சபை என்ன சொல்லுச்சு, இப்ப நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்குது பாத்துருக்கீங்களா, 30 வருஷமா ஒருத்தர் கடையில வாடகைக்கு இருந்தாருன்னா எனக்கு சொந்தம் கேஸ் போட்டுருவாங்க. பாத்துருக்கீங்களா, ரொம்ப அநியாயம் தெரியுமா இது. 30 வருஷம் 40 வருஷம் கடையில இருந்துட்டு அப்புறம் அந்த கடையை அந்த ஓனர் காலி பண்ண சொன்னா 40 வருஷமா குடியிருக்கிறேன் கேஸ் போட்டுருவாரு. கேஸ் எங்க போகும், கோர்ட்ல 20 வருஷத்துக்கு போகும். நான் வாடகை கட்டி இருக்கிறேன், கணக்கு பார்த்தா இது எனக்கு சொந்தம் ஆகணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதனாலதான் இது ஒரு அநியாயமான ஒரு காரியம். அதே தான் இப்ப பாலஸ்தீனம் பண்ணிட்டு இருக்கு. அவன் என்ன சொல்றான், சரி வெளியே போயிட்டேன், இனிமேல் வீட்டுக்குள்ள வராதுங்க, அங்கேயே இருந்துக்கோ அப்படின்ட்டான். அது மட்டும் இல்ல, வாசல்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறானே, ரொம்ப நாளா பசியா இருப்பானேன்னு அவனுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்புறம் சாப்பாடு தண்ணி எல்லாம் யாரும் கொடுக்கறது, இஸ்ரேல் தான் போயிட்டு இருக்குது. அவன் என்ன சொல்றான், எங்க வாசல்ல உட்கார்ந்து இருக்கான், பாவமா இருக்குது, போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குது, என்ன செய்யலாம், சரி அவனுக்கு ஒரு வேலையை கொடு, வீட்டுல வேலையை கொடு, எப்பா எலக்ட்ரிஷியன் யார் பாருங்க, உள்ள வந்து கொஞ்சம் எலக்ட்ரிஷியன் வேலை பாரு, பிளம்பர் யார் இருக்கிற உள்ள வந்து பாரு அப்படின்னு சொன்னா, இப்ப இவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே குண்டு வச்சுட்டு போயிடுறாரு. பாருங்க, இதுதான் ஆக்சுவலா நடக்குது, இதான் நடந்துகிட்டு இருக்குது. சோ முதலாவது தேசம் ஒரு யுத்தத்தை சந்தித்தது 1948. இதான் பாலஸ்தீன அகதிகள் உருவானது. கர்த்தர் தேசத்தை திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னார், திருப்பி தேசத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஆண்டவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக நிறைவேறிவிட்டது. இப்ப இரண்டாவது அதுக்கு என்ன இருக்கணும், ராஜா வந்துட்டார், அடுத்து என்ன இருக்கணும், தலைநகரம். தலைநகரத்துக்கான ஒரு யுத்தம் இருக்கிறது, அதான் இரண்டாவது யுத்தம். ஃபர்ஸ்ட் யுத்தம் இண்டிபெண்டன்ஸ், தேசத்துக்கானது, அது முடிஞ்சிருச்சு. தேசம் யார் கைக்கு வந்துருச்சு, இஸ்ரேல் கைக்கு வந்துருச்சு. இப்ப இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தலைநகரத்துக்கான யுத்தம். இஸ்ரேலோட தலைநகரம் எது, எருசலேம். ஆனா அவங்க வரும்போது எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா எருசலேம் இல்ல, டெல் அவீவ் அப்படின்னு ஒரு பட்டணம் தான் இருந்துச்சு. டெல் அவீவ் பட்டணம் ஏன் எருசலேம் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐநா சபை என்ன சொல்லுச்சு, இந்த எருசலேம் இருக்கு இல்லையா, அது 3 முக்கியமான மதங்கள் உருவான இடம். முக்கியமா உலகத்துல இப்ப இருக்கிற 3 முக்கியமான மதம் உருவான இடம். முதல் மதம் எது உருவாச்சு, யூதர்களுடையது. ஆபிரகாம் அங்கதான் தன்னுடைய கானான் தேசத்துக்கு வந்தாருல்ல, வந்து மோரியா மலையில் ஒன்றில் போய் ஈசாக்கை பலியிடும்படி கொண்டு போனார் இருக்குல்ல, 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம். அந்த மோரியா மலை ஒன்று இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னா எருசலேம்ல தான் இருக்குது. அதுக்கு பேரு டெம்பிள் மவுண்ட்னு பேரு, சரியா, அங்கதான் இருக்கு.
அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஓனான் அவருடைய களத்துல போய் தாவீது போய் இடம் வாங்கினார்ல, அது அந்த இடம் தான். சாலமோன் தேவாலயம் கட்டினார்ல, அதுவும் அந்த இடம் தான். சோ எருசலேம் அவங்களுக்கு மிக முக்கியமான இடம். ரெண்டாவது இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களுக்கு என்ன முக்கியம் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு உலகத்துல மிக முக்கியமான மாஸ்க் நிறைய இருக்குது, குறிப்பா 10 இருக்குது. அதுல 3வது பெரிய முக்கியமான மாஸ்க் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு. இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த மாஸ்க் நடுவுல தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? இந்த நடுவுல தெரியுது பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, மஞ்சள்ல தெரியும் பாருங்க, மஞ்சள் கலர்ல ஒன்று தெரியுதா நடுவுல? அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான 3வது மாஸ்க். அவங்களுடைய மதத்தோடு கூட அது சம்பந்தப்பட்டது. அதனாலதான் அவங்க எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் நீங்க போனீங்கன்னா இந்த மாஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்ப சவுதி அரேபியா போனீங்கன்னா நம்ம ஊர் நோட்ல எல்லாத்தையும் காந்தி தாத்தா தான் இருக்கிறாரு இல்லையா, எல்லாத்தையும் காந்தி தாத்தா இருக்கிறார்ல. ஆனா அவங்க ஊர்ல ஒரு டினாமினேஷன்ல 500 ரூபாயிலயோ 200 ரூபாயிலயோ ஏதோ ஒண்ணுல இந்த மாஸ்க் இருக்கும், இது இருக்கும், இந்த படம் இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப முக்கியம், இந்த மலை அவங்கள பொறுத்த வரைக்கும். சோ அவங்களும் இதை ரொம்ப சென்சிட்டிவா நினைக்கிறாங்க. 3வது யாருக்கு முக்கியம்? கிறிஸ்தவர்களுக்கு. எதுக்காக முக்கியம் கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் எங்க வந்தாரு? அவன் பெத்லகேம்ல பிறந்தாரு. ஆனா அவர் கடைசியா எதுக்குள்ள நுழைஞ்சாரு? எருசலேமுக்குள்ள ராஜாவாக நுழைஞ்சார். அங்கே தான் அவர் அடிக்கப்பட்டார். எருசலேமுக்கு புறம்பே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த எருசலேமுக்குள்ளதான் அவர் கடைசியாக எல்லா காரியங்களும் செய்தார். அதனால நமக்கு இஸ்ரவேல் தேசமும் எருசலேமும் என்னது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? சில கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா நாம இஸ்ரவேலுக்காகவும் எருசலேமுக்காகவும் ஜெபிக்க வேண்டியவங்க தான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என். ஆமா, அப்ப ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு, எருசலேமுக்காக ஆண்டவர் வேண்டுதல் பண்ண சொல்றாரு சமாதானத்துக்காக. ஆனா உங்களுக்கு எனக்கும் மாம்ச பிரகாரமாக அங்கே ஒன்று, அந்த இடத்துல உங்களுக்கு எனக்கு மாம்சத்துல ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் தேசத்தை கைவிட்டாரானால் அந்த தேசத்துல உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. இப்போ எருசலேம் இந்த கடைசி காலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா புனித பூமி அப்படின்னு சொல்றாங்க. எருசலேம் புனித பூமி கிடையாது, எருசலேம் வாக்குத்தத்தத்தின் பூமி, ப்ராமிஸ்டு லேண்ட், ஹோலி லேண்ட் கிடையாது. இப்ப நான் சொன்னா திட்டுவாங்க என்ன எருசலேம் பத்தி ஒரு குறை சொல்றாருன்னு பவுல் எழுதுறாரு பாருங்க. எந்த எருசலேமை பவுல் ரொம்ப முக்கியமா சொல்றாருன்னு பாருங்க. கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்துல பவுல் எருசலேமை குறித்து சொல்லும் போது என்ன வார்த்தை யூஸ் பண்றாருன்னு பாருங்க. கலாத்தியர் 4:26-27 மேலான எருசலேமோ சியோனில் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள், அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே. இல்ல 25 வாசி, 25-26. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவர் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சியோனில் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். என்ன சொல்றது தெரியுதா? இந்த எருசலேம் இல்ல, இந்த அடிமைத்தனத்தினுடைய எருசலேம், நமக்கு ஒரு மேலான எருசலேம் வருகிறது, அதுதான் புதிய எருசலேம். அத பத்தி தான் அவர் பேசுறாரு. எருசலேம் புனித பூமி, புண்ணிய பூமி அதெல்லாம் கிடையாது. எருசலேம் வாக்குத்தத்தத்தின் பூமி. இந்த பூமியில ஆண்டவர் வந்து 1000 வருஷம் அரசாட்சியர்ல என்ன பண்ண போறாரு. ஆனா புனிதம் என்பது என்ன, அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் அது இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். புனிதம்னா என்னன்னா, எந்த இடத்தில் என் பாவம் தொலைக்கப்படுவதாக நான் நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது புனிதம்னு சொல்றோம். இப்ப போய் ஒரு சிலர் ஒரு ஆத்துல குளிக்கிறாங்க, ஏன்னா அதுக்கு பேர் புனித ஆறு. அங்க போனா அவங்க பாவம் என்ன ஆகுது, தொலைறதாக நினைக்கிறாங்க. சில மலைகளுக்கு போறாங்க, ஏன் போறாங்கன்னா அதுக்கு பேர் புனித பயணம். ஏன் போனா அங்க போனா அவங்க பாவம் என்ன ஆகுது, நிவர்த்தி ஆகுது. சில கடல்ல போய் குளிக்கிறாங்க, ஏன் அந்த கடலுக்கு போனா அவங்களுக்கு என்ன ஆகுது, பாவ நிவர்த்தி ஆகுது. அதனால அதுக்கு பேர் புனித நீராடல். ஆனா உங்களுக்கு எனக்கு பாவம் எங்கே முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறோமோ அங்கேயே கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த புனித பயணம் வேணும்ன்றதெல்லாம் வந்து சுத்த ஏமாத்து. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எருசலேமை சுத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்குது, ஏமாத்தி இருக்கு. நம்ம ஆட்களுக்கும் சிலருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது வாழ்நாளுக்குள்ள ஒரு தடவை என்னத்தை பாத்துறணும், எருசலேமை நான் பாத்துறணும் அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிச்சு பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அங்க பிறந்த இஸ்ரவேல்ல பிறந்த தோமா நம்ம நாட்டுல வந்து செத்துட்டு, அவர் எருசலேமுக்கு போய் சாவணும்னு ஆசைப்படவே இல்ல. அங்க பிறந்த எல்லா அப்போஸ்தலர்களும் வெவ்வேறு ஊர்ல செத்து போயிட்டாங்க.
பவுல் பேதுருலாம் ரோமாபுரியில செத்து போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல என்ன செய்யறாங்க? கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறாங்க. ஆனா இங்க இருக்கிற தாமஸ் இவர் இங்க இருந்து அங்க போய் தான் ஞானஸ்நானம் எடுப்பேன்றாரு. புரியுதா? ஒரு புனித பயணம், இதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் செலவு, இப்படி ஒரு குரூப் போய் அவங்க கேக்குறாங்க, நீங்க என்ன எருசலேம் தப்பா பேசுறீங்க? எருசலேம் தப்பாவே பேசல, உள்ளத சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. புனிதம் அங்க ஒண்ணுமே இல்ல. ஆண்டவரே தேசத்தை கை விட்டாரு, அதுல என்ன புனிதம் இருக்குது? புனிதம் என்பது என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரோ அதான் புனிதம். அதனாலதான் நாம எருசலேமுக்கு போகணும்னு ஆசைப்படல, நாம பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படல. ஒரு குரூப் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு எருசலேமை இஸ்ரவேலை பார்க்கணும்னு ஆசை இருந்தா போங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்போ போங்க தெரியுமா? உங்க ஏரியால சுவிசேஷம் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன், சொல்றதுக்கு ஒரு ஆத்மா கூட இல்ல, டைமே போல, என்ன பண்றதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம பேங்க்ல 10-20 லட்சம் ரூபாய் கிடக்கு, என்ன செலவு பண்றதுன்னு தெரியல. ரெண்டாவது வேலை வெட்டியும் இல்ல, சும்மா தான் இருக்கிறேன். சும்மா இருக்கிறதுக்கு பதிலா சூரியன் பண்றதுக்கும் வழி இல்ல. அதனால ஒரு 2-3 லட்சத்தை எடுத்துக்கிட்டு இந்த எருசலேமை சுத்தி பார்க்க போறேன்னா போயிட்டு வாங்க. சுத்தி அவ்வளவு ஆத்மா கிடக்கு, அதுக்கு சுவிசேஷம் சொல்ல வழி இல்ல. ஊரை சுத்தி கடன் வேற கிடக்கு, அடைக்கிறதுக்கும் வழி இல்ல. இதுல கடனை வாங்கிட்டு எருசலேமுக்கு ட்ரிப்பு, அங்க போயிட்டு வர்றது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எருசலேமுக்கு நீங்கள் போகிறதுனால பரலோகத்துல முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது நான் எருசலேமுக்கு போயிருக்கிறேங்க அப்படின்னா, போயிட்டு வந்த டிக்கெட் இருக்குதா, டோக்கன் இருக்குதா, நான் வேணா உங்களை ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு எல்லாம் சொல்ல மாட்டான். புரியுதா? அதனால இந்த போயிட்டு வரவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்களா போக மாட்டாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா அது பரலோகத்துக்கு போற கிரைட்டீரியா இல்ல. ஆனா அதை கூட்டிட்டு ஒருத்த போறாங்கல்ல, அவன் நிலைமை தான் கவனிக்கணும். ஏன்னா அதை பிசினஸா பண்ற ஆள் வேற, அவன் டூரிஸ்ட். அது வந்து அவனுக்கு ஒரு பிசினஸ். சில ஊழியக்காரங்க இந்த பிசினஸ் பண்றாங்கல்ல, கஷ்டம். எருசலேமுக்கு கூட்டு போறோம், வாருங்க யாரெல்லாம் வரீங்க, சர்ச்சில் எருசலேம் எப்படி ஏலம் விடுறது, யாரெல்லாம் எங்க கூட வரீங்க? இந்த எருசலேம் டூர் கூட்டு போற ஆளு, சுத்தி பார்க்குற ஆளு ரொம்ப கஷ்டம். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? ஊழியத்துக்கு அடுத்த அலுவலர்கள் என்ன பண்ணக்கூடாது, சிக்கிக்கொள்ள கூடாது. விசுவாசிகளுக்கும் சொல்றேன், இப்போ வருகிற காலத்துல உங்கள் பணத்தை எல்லாம் ஊழியர்களுக்கு செலவு பண்ணுங்க, ஏழைகளுக்கு செலவு பண்ணுங்க, ரட்சிக்கப்படாதவர்களே ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்களுக்கு செலவு பண்ணுங்க, மிஷனரிகளுக்கு செலவு பண்ணுங்க, மணிப்பூருக்கு செலவு பண்ணுங்க. இங்கே போய் மணிப்பூரை ஒரு ட்ரிப் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க. எருசலேமை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆனா மணிப்பூரை பாத்தீங்கன்னா எருசலேமுக்கு போயிட்டு வர காசுல கிட்டத்தட்ட 500ல இருந்து 1000 பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிடலாம். நாங்க சொல்றோம், போயிட்டு வந்ததால சொல்றோம், அவ்வளவு 1000 பேர் ஹெல்ப் பண்ணிடலாம். காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு எருசலேமை பார்க்கணும், அவ்வளவுதானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வருக வரும். புதிய எருசலேமே நம்ம பார்த்தலாம். எதுக்கு பழைய எருசலேமை பார்த்துட்டு இருக்கீங்க? புதிய எருசலேமே போய் பார்த்தலாம். இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் எருசலேம் எருசலேம் சொல்லி நாங்க ஏமாற்றப்படுகிறது. ஒரு கூட்டம் உங்களை என்ன பண்ணுது? ஏமாற்றுகிறது. இப்ப எருசலேம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் காலத்துல இருந்து எருசலேம் யாருக்கு சொந்தம்? இஸ்ரவேலுக்கு தான் சொந்தம். நம்ம அந்த வசனத்துல வாசிச்சோம் இல்லையா, எபூசியாகிய எருசலேம் அந்த தேசத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். அப்ப எருசலேம் யாருக்கு சொந்தம்? இஸ்ரவேல் சொந்தம். சரி, அடுத்து 2வது வாசிங்க. 14ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம். 14ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாகிய மெல்கிசேதேக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 18வது வசனம் வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கும், இந்த சாலேம் இருக்கு பாத்தீங்களா, சாலேமின் ராஜாவாகிய அந்த சாலேமுக்கு பேர் தான் எருசலேம். சாலேம் அப்படின்னா சமாதானம்னு அர்த்தம். எருசலேம் அப்படின்னா சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம். எரு அப்படின்னா இஸ்ரவேல்ல ஹீப்ரு பாஷையில சிட்டின்னு அர்த்தம். எருசலேம் அப்படின்னு சொன்னா சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம். அப்போ அந்த ஊரு ராஜாவே வந்து அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து யாரோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணிட்டார். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அப்போ ஆபிரகாம் வழியாகவும் உடன்படிக்கை வழியாகவும் எருசலேம் யாருக்கு சொந்தம்? ஆபிரகாம் சந்ததிக்கு சொந்தம். சரி, ஓகே, ரைட், அதையும் விட்டுருவோம். அடுத்து எருசலேமை தலைநகராக வச்சு ஆளுகை செய்தது யார் தெரியுமா? தாவீது. தாவீது 40 வருஷம் எருசலேமை தலைநகராக வச்சு என்ன பண்றாரு? ஆளுகை செய்யறாரு. அப்போ எருசலேமுக்கு ராஜாவாக தாவீது இருந்ததுனால அப்போ அது யாருக்கு சொந்தம்? அதுக்கப்புறம் 40 வருஷம் சாலமோன் எருசலேமில் என்ன பண்ணிருக்காரு? ராஜாவா அரசாங்க இருக்காரு. அப்போ அவனுக்கு தான் சொந்தம். சரி, அதெல்லாம் போச்சு, முடிஞ்சிருச்சு.
அவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க, தேசம் போயிருச்சு, இப்பத்தி கடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா 1967 5 நாள் யுத்தம் நடந்துச்சு. 6 நாள் யுத்தம். அந்த யுத்தத்துல எருசலேம் மீண்டும் இஸ்ரவேல் வசம் வந்துச்சு. பாருங்க, இதான் அந்த யுத்தம். இந்த யுத்தத்துல நீங்க போகும்போது இஸ்ரவேலர்கள் 6 நாள் சண்டை போட்டாங்க. அந்த சண்டையில இவங்க தான் அப்ப சண்டை போட்டாங்க, இப்ப உயிரோட இருக்கிறாங்க. மிச்சம் மீதி ராணுவ வீரர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு 6 நாள் யுத்தத்துல எருசலேம் மீண்டும் யார் கைக்கு வந்துச்சு? யூதர்கள் கைக்கு வந்துச்சு. இதான் அபிஷியலாக யூதர்கள் உள்ளே நுழையிறாங்க. உள்ள வராங்க பாருங்க, உள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சு உள்ள அவங்க சண்டை போட்டாங்க. ஆண்டவர் சொன்னபடி எருசலேம் திரும்ப யார் கைக்கு வந்துச்சு? வாசிங்க சகரியாவின் புஸ்தகம், சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. சகரியா 12:6. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விலங்குகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். எருசலேம் திரும்பவும் என்ன வந்துரும்? தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொன்ன மாதிரி எருசலேம் என்ன ஆயிடுச்சு? குடியேறிச்சு. எருசலேம் திரும்ப என்ன ஆயிடுச்சு? குடியேற்றப்பட்டாச்சு. இங்க இருக்கு பாருங்க, நைட்ல போடுறாங்க. எருசலேம் முழுக்க இப்ப குடியேற்றம் நடந்துருச்சு. எருசலேம் முழுக்க வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் சொன்னபடி மீண்டும் தலைநகராக என்ன மாறிடுச்சு? ஆனா தலைநகரம் தான் வந்துச்சு, அது என்னவா மாறல. தலைநகரா மாறல. 1967 அவங்க கைக்கு வந்துருச்சு. ஆனா அது அவங்க தலைநகரா மாத்தவே இல்ல. எதுக்காக? ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா டெல் அவிவ்ங்கிற பட்டணம் தான் அவங்க என்னவா இருந்துச்சு? தலைநகரா இருந்துச்சு. ஆண்டவர் பட்டணத்தை கொடுத்துமே என்ன பண்ண மாட்டேன்ட்டான், மாத்தாம அப்படியே வச்சிருந்துட்டான். ஒண்ணு தேவ திட்டம். ஏன்னா எப்பவுமே தலைநகரத்துல தான் யார் இருப்பா? ராஜா இருப்பாரு. அப்ப ராஜா வந்தாதான் தலைநகராக மாறும். ராஜா வர வரைக்கும் வேற ஒருத்தர் இருந்தாங்கன்னா அது தலைநகராக மாறாது. சோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சரியா எருசலேம் டெல் அவிவ் பட்டணம் அவங்க தலைநகரா வச்சுக்கிட்டு ஏறக்குறைய 50 வருஷம் 1948 இருந்து 2018 வரைக்கும் கரெக்டா 50 வருஷம் ஜூப்ளி வருஷம் அவங்க டெல் அவிவ் தலைநகரா வச்சிருந்தாங்க. 2018 எருசலேம் என்னவா மாறுச்சு? ட்ரம்ப் தான் வந்து அந்த தலைநகராக மாத்தினார். இங்க இருக்கு பாருங்க, ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ட்ரம்ப் ரெகக்னைஸ் ஜெருசலேம் இஸ் இஸ்ரேல்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு அது எருசலேம் தலைநகராக என்னவாச்சு? மாற்றப்பட்டு விட்டது. இப்போ யுத்தம் நடக்குது பாருங்களேன், அதுக்கு 2-3 காரணம் இருக்குது. அதுல ஒரு காரணம் இப்ப சொல்றேன். என்ன காரணம்? ஏன் இந்த யுத்தத்துல நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க, நியூஸ் கவனிக்கிறீங்களான்னு தெரியாது. டெல் அவிவ் பட்டணம், எருசலேமுடைய தலைநகரம் இருந்துச்சுல டெல் அவிவ்னு ஒண்ணு, அந்த பட்டணத்தை பயங்கரமா அடிச்சிட்டாங்க. அதோடைய ஓடுதளம், ரன்வே எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு? அந்த ஹமாஸ்காரங்க போட்டு அடிக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் எல்லா இடத்தையும் பாதுகாக்க முடியுது, எதை பாதுகாக்க முடியல? எருசலேமை பாதுகாக்க முடியல, தலைநகரத்தை பாதுகாக்கவே அவங்களால முடியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தலைநகரத்தை கொடுத்தா அந்த தலைநகரத்தை இவங்க என்ன பண்ணிருக்கணும்? வந்திருக்கணும். 2021 வரைக்கும் என்ன செய்யல, 23 வரைக்கும் என்ன செய்யல, வரல. இவங்க வந்தது 2018, 2023 போன வருஷம் அக்டோபர் 7 வரைக்கும் வரவே இல்ல. இவங்க பழைய தலைநகரத்தை என்ன பண்ணிட்டாங்க? வச்சுக்கிட்டாங்க. 50 வருஷம் கத்த கொடுத்துட்டாரு. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த யூதர் கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, எது ஒண்ணுமே அடி வாங்கினாதான் செய்வான். இப்ப இல்ல, நியாயாதிபதிகள் காலத்துல இருந்து அவனுக்கு வேலையா இருந்தான். கர்த்தர் ஒண்ணு கொடுப்பாரு, அவன் ரொம்ப அறிவாளி. ஆனா அவனுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியாது, இந்த தேவ சித்தம்னா என்னன்னு அது தெரியாது. தாவீது மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, நிறைய பேருக்கு தெரியல. இப்போ 1918 யூதர்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாரு. கொடுத்து நீங்க இஸ்ரவேலுக்கு போய் குடியேறுங்கன்னு சொல்லி சைன் பண்ணாங்க. 48 வரைக்கும் நிறைய பேர் வரவே இல்லை. எல்லாம் எங்க இருந்தா தெரியுமா? ஜெர்மனில, ரஷ்யாவில இருந்தா. ஏன்னா அப்ப அவங்கதான் அங்க பணக்காரங்க, பயங்கர பணக்காரங்க. ஆண்டவர் கூப்பிட்டு பாக்குறாரு, இவன் என்ன செய்யல, வரல. இலவசமா கொடுத்தாரு, கூப்பிட்டு பார்த்தாரு, இவன் என்ன செய்யல, வரல. ஆண்டவர் 2 பேர் எழுப்பினார். ஒண்ணு ஜெர்மனில ஹிட்லரை எழுப்பி விட்டார். ரஷ்யாவில் ஸ்டாலின் ஒருத்தர், இப்ப இருக்கிற நம்ம ஸ்டாலின், அவருக்கு அவர் பேரை தான் வச்சிருக்கிறாங்க.
அவங்க அப்பா அந்த பேர் தான் வச்சாருன்னு அவரே சொல்லியிருக்கிறார். அந்த தலைவர் ஸ்டாலின், கம்யூனிஸ்ட தலைவர். இவங்க 2 பேரும் எழுப்பினாங்க. எழுப்பி ஜெர்மனில ஒரு பக்கம் ஹிட்லர் யூதர்களை அடிக்கிறான், ஸ்டாலின் ஒரு பக்கம் ரஷ்யாவில் அடிக்கிறார். இவன் 60 லட்சம் பேரை கொலை பண்றான், அவன் 1 லட்சம் பேரை கொலை பண்றாரு. யூதர்கள் பார்த்தாங்க, எங்க போனாலும் நமக்கு என்னதான் நடக்கும், போதான் உழப்புது. இதெல்லாம் 1936 நடக்குது. அங்க அடிக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஊரையா அடிச்சு அடிச்சு அடிச்சு, இந்தியாவில் கூட இந்திரா காந்தி வந்த போது 200 குடும்பத்தை, யூத குடும்பத்தை 24 மணி நேரத்துல காலி பண்ணணும்னு சொன்னாங்க. உடனே புறப்பட்டு போங்க உங்க ஊருக்குன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எல்லா நாட்டிலையும் அடிச்சாங்க. ஏன் கர்த்தர் அப்படி எழுப்பினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு கொடுத்து இவன் என்ன சொல்ல ஊருக்கு போகல, அடிச்ச அடியில இவனுக்கு தெரிஞ்சிச்சு எதுவா இருந்தாலும் நம்ம ஊர் நமக்கு நல்லது, வெளியூர்ல தலையா இருக்கிறத விட நம்ம ஊர்ல வாழ இருக்கிறது நல்லதுக்கு எல்லா வகையிலும் வந்தான். அவன் எப்பவுமே அப்படித்தான், சொன்னா கேட்க மாட்டான், ஆனா அறிவாளி. சில அறிவாளி இருக்கா பாருங்க, சொன்னா கேட்க மாட்டான், அடிச்சதான் திரும்புவான். அந்த மாதிரி அவன். இப்ப அதே மாதிரிதான் 2018 எருசலேம் கொடுத்துட்டாரு ஆண்டவர், தலைநகரம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இவன் என்ன பண்ணிருக்கணும், உடனே எல்லாத்தையும் மாத்தணும்ல, மாத்தல. அவன் டெல் அவிவ்லயே இருந்தான், பழைய இடத்துலயே. ஆண்டவர் பார்த்தாரு, ரைட்டு, ஏற்பட்ட இந்த யுத்தத்துல டெல் அவிவ் பட்டணத்தை சமாதி அடிச்சிட்டாங்க. இப்ப டெல் அவிவ் பட்டணத்தை யூஸ் பண்ணவே முடியாது, வேற வழியே இல்ல. இந்த யுத்தம் முடியும் போது அவங்க தலைநகரை மாத்தி தான் ஆகணும். எங்க வரப்போறாங்க தெரியுமா, எருசலேமுக்கு வரப்போறாங்க. வசனம் சொன்னபடியே எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொன்னபடி வந்துருச்சு. இப்ப 2வது காரணம் தெரிஞ்சுக்கோங்க. முதல் காரணம் இது, ஏன் இந்த யுத்தத்துக்கு காரணம். 2வது காரணம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எருசலேம் பட்டணத்தை 2ஆ பிரிக்கணும்னு பாலஸ்தீனர்கள் கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த எருசலேம்ல அந்த மாஸ்க் இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அதோட பாதியா பிரிச்சுருங்க, அந்த மலையை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்க அதை பழைய சிட்டி நாங்க வச்சுக்கிறோம், புது சிட்டியை இஸ்ரவேல்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க வச்சுக்கிட்டோம். சோ 2ஆ பிரிச்சு எருசலேம் பாதி பிரிங்கன்ட்டாங்க. ஆனா வேதத்தின் படி எருசலேம் பிரிக்கப்படவே முடியாது. எருசலேமுக்கு விரோதமா கூடினா என்ன ஆகும் தெரியுமா? வசனம் சொல்றது வாசி, சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசி. இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாகுகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பி பாத்தியமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். இப்ப அதான் நடக்க போகுது. இப்ப எருசலேமை எல்லாரும் கிளப்ப தொடங்கிட்டாங்க. எருசலேம் அடுத்த வசனம் வாசிங்க. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். இந்த தீர்க்கதரிசன வசனம் தான் இப்ப நிறைவேறிட்டு இருக்கு. இப்போ 2023 அக்டோபர் 7 எருசலேம் சண்டைக்கு காரணமே இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் தான். இப்ப 2வது மிக முக்கியமான யுத்தம் 1967 நடந்துச்சு. அது தலைநகரத்துக்கான யுத்தம். முதல்ல தேசத்துக்கான யுத்தம். தேசம் யார் கைக்கு வந்துருச்சு? இஸ்ரேல் கைக்கு வந்துருச்சு. 2வது நடந்தது தலைநகரத்துக்கான யுத்தம். தலைநகரம் யார் கைக்கு வந்துருச்சு? இஸ்ரேல். அந்த யுத்தத்தின் முடிவுல அந்த தலைநகரம் யார் கைக்கு வந்துருச்சு? இஸ்ரேல் கைக்கு வந்துருச்சு. இப்ப 3வது தலைநகரத்துல மிக முக்கியமாக ஒன்று இருக்கணும். என்ன இருக்கணும் தெரியுமா? தேவாலயம் இருக்கணும். இது 3 இருந்தாதான் முழு இஸ்ரவேல். ஏற்கனவே 2 தேவாலயம் இருந்துச்சு. முதல் தேவாலயம் சாலமோன் கட்டினது. அந்த தேவாலயத்தை நேபுகாத்நேச்சாரை வச்சு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இடிச்சிட்டாரு. ஏன் இடிச்சாரு அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. வாசிங்க 8ஆம் அதிகாரம், எசேக்கியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 8:6. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகப்பட்டபடியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? என்ன பண்ணிருக்கிறான்? பரிசுத்த ஸ்தலத்துல அருவருப்பான காரியம். என்ன அருவருப்புங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, அப்புறமா போய் நீங்க படிச்சு கொள்ளுங்க. அந்த 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம், 11, 12 எல்லாத்துலயும் இருக்கும். அதான் நீ காலையில கூட சொன்ன பாருங்க, சோழன் சொல்லி சித்திரம் திட்டி இருந்தாங்க. இயேசுநாதருடைய போட்டோ எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அவங்க சித்திரம் திட்டி இருந்தாங்க. அன்னைக்கு உள்ளத
நரகலான விக்கிரகங்கள், மிருகங்கள் எல்லாத்தையும் சித்திர தீட்டி இருந்தாங்களா, உள்ளுக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத சிலைகளை வச்சிருந்தாங்களா தேவாலயத்துக்குள்ள. இதை எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்தலத்துக்குள்ள என்னால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, என்ன பண்ணிட்டாங்க, தூரமா அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற. சில நேரங்கள்ல இந்த அருவருப்புகள் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, தேசத்தை விட்டு தூரம் போவார். இன்னைக்கு கடைசி காலத்துல சபைகள் அருவருப்புகளால் நிறைந்திருக்கிறது. எப்படிப்பட்ட அருவருப்பு? துணிகரமான அருவருப்பு. சினிமா நடிகை போடுற மாதிரி Dress, சினிமா நடிகை போடுற மாதிரி Dress, சினிமா நடிகை ஆடுற மாதிரி ஆட்டம், சினிமா நடிகர் கூக்குறது எல்லாம் சர்ச்சுக்குள்ள இருக்கு. எல்லாம் சர்ச்சுக்குள்ள இருக்கு. அருவருப்பு. ஆண் பிள்ளையும் பொன் பிள்ளையும் சேர்ந்து ஆடுது ஒன்னா. என்ன தப்புன்னு கேட்கிறோம். உலகத்தான் கூட அலோவ் பண்றது இல்ல. ஆலயத்துல போய் அவங்க கோயில்ல ஆணும் பெண்ணும் கையை பிடிச்சிட்டு ஒன்னா உட்கார்ந்து தள்ளி உட்காருங்கிறோம். ஏன்னா இது என்ன இடம்? பரிசுத்த இடம். இது கடவுள் இருக்கிறாரு, இங்க அருவருப்பு செய்யப்படாது, ஒழுங்காருங்கிறான். அவன் சொல்றான் Dress போடும்போது ஆலயத்துல எப்படி போட்டு வா, ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு வான்னு சொல்றான். உலகத்தான் சொல்றான். இங்க இவன் வேணாம், என்ன எப்படி வேணாலும் போடு. பாஸ்டர் ஷார்ட்ஸோட வந்து நிக்கிறாரு தமிழ்நாட்டுல. அமெரிக்கால கூட அப்படி கிடையாது. அமெரிக்கால பாஸ்டர் கோட் சூட் போட்டு வந்து நிப்பாரு ஒழுங்குமா. இங்க ஷார்ட்ஸோட வந்து நிக்கிறாரு பாஸ்டர் சர்ச்சில். இந்த காலத்தை மாதிரி ஒரு அருவருப்பான காரியங்கள் சபைக்குள்ள நடக்கிற காரியம் எந்த காலமும் கிடையாது. கேட்டா மாடர்னைஸ்ட், காலத்துக்கு ஏத்த மாதிரி. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உலகம் மாறும், நடைமுறை மாறும், எல்லாம் மாறும். ஆனா வசனமும் இயேசுவும் மாறாது. வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. வசனத்தை நீங்க எதுல வேணாலும் மாத்திக்கோங்க. தோல் சுருள்ல வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கற்பனையில எழுதுங்க, அதுக்கப்புறமா நீங்க பேப்பர்ல எழுதுங்க, அப்புறம் மொபைல் போன்ல வச்சுக்கோங்க, எல்லாமே வச்சுக்கோங்க, எதை வேணாலும் மாத்திக்கோங்க. ஆனா பேப்பர் மாறாது இல்ல. அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மாறாதவர். எப்படி மாறும்? இன்னைக்கு சபைக்குள்ள இன்னைக்கு விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க, வாலிபர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நல்லா இந்த மாதிரி நல்லா ஜாலியா புகை போட்டு லைட்ட போட்டு நல்லா டான்ஸ் ஆடுற சர்ச்சில் ஜாலி. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, சபை உணர்ச்சியை தூண்டுகிற இடமா இருக்கக்கூடாது. சபை உணர்வை தூண்டுகிற இடம். உள்ளுக்குள்ள பேசணும் கர்த்தர். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நாங்க ஆராதனைக்கு எதிராக. நான் ஆராதனைக்கு எதிராகவே கிடையாது. ஆராதனை இல்லாம எப்படி தேவனை ஆராதிக்காம என்ன செய்ய முடியும்? இந்த ஜனங்களை துதிப்பதற்கு கர்த்தர் ஏற்படுத்தினார். எப்படி நம்ம துதிக்காம இருக்க முடியும்? ஆனா ஆராதனைனா என்ன? நம்மையே ஜீவாதார பலியாக கொடுப்பதுதான் ஆராதனை பைபிள் சொல்லுது. ஆராதனைனா என்ன? உலகத்தான மாதிரி ஆடுறதுக்கு பேர் ஆராதனையா? மூச்சு வாங்க வாங்க வேர்த்து விறுவிறுத்து தண்ணி குடிக்க முடியாம அப்படியே டயர்டாகி நிக்கிறான். கோயில்பட்டி பக்கத்துல ஒரு பாஸ்டர் அப்படியே டயர்டாகி பொம்பளை பள்ளி ஆவண பள்ளிய மேல ஏறி ஆடி. நான் சொன்னேன், என்னையா பண்ணீங்க இவ்வளவு நேரம் கேட்டேன். மெசேஜ்ல தான் கேட்கிறேன், என்னையா பண்ணீங்க இவ்வளவு நேரம்? இது பேர் ஆராதனை எவன் சொன்னான்? அவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்துட்டு அண்ணா என்ன ஆராதனையை குறை சொல்றாரு? தாவீது ஆடின போது இவரையா குறை சொல்றாரு? தாவீதை குறை சொன்னவர்கள் என்ன ஆனார் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், தாவீது ஆலயத்துக்கு உள்ள ஆடல. தாவீது பொம்பளை பள்ளிய கூட கூட்டிட்டு ஆடல. தாவீது வேணுட்டே ட்ரெஸ்ஸ கழட்டி போட்டு ஆடல. இப்ப இருக்கிறவங்க சட்டையை கழட்டி தலைக்கு மேல சுத்துறான். இருக்கிற பொம்பளை பள்ளியெல்லாம் கூட்டிட்டு தாவீது ஆடல. தாவீது ஆவியிலே நிறைந்து ஆடினான். அவன் வஸ்திரம் விழுந்தது கூட அவனுக்கு தெரியாம. சரி, தாவீது ஆடினா நீ தாவீதா? தாவீதா ஆடு. முதல்ல போய் ஒரு சிங்கத்தையும் கரணையும் ஜெயிச்சுட்டு வா, அப்புறமா ஆடுவோம். ஒரு கோலியத்தை ஜெயிச்சுட்டு வா, ஆடுவோம். இது எதுக்கு லாங்கில சும்மா எதுக்கத்தாலும் தாவீது ஆடினார், தாவீது ஆடினார், தாவீது ராஜா ஆடினா. நீ ஆடு, நீ அவன மாதிரி செஞ்சுட்டு ஆடு. சபையை கல்லர் புகைய மாத்திர கூட்டம். நல்லா தெரிஞ்சு கொடுங்க, இங்க ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் ஆராதிக்கிற இடம் இல்ல, ஆவியோடும். அதுதான் சபை. சொல்லுவாங்க சில ஊழியக்காரங்க வந்து சொல்லுவாங்க, ஓ இது மாடல் காலம் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு. எவன் சொன்னாலும் கேட்காதீங்க. புரியுதா? நமக்குன்னு கர்த்தர் ஒண்ணு கொடுத்து வச்சிருக்கீங்க. நாம அது உள்ள வளர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம
நல்லா கவனிங்க. நாம இப்படி இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் ஏன் இப்படி இருந்தேன்னு கேட்டு வெளியே அனுப்ப மாட்டாரு. சரி பரவாயில்ல, நீ அவன் பழையபடியே இருந்துட்ட பரவாயில்ல, உள்ள போட்டு விட்டுருவாரு. ஒருவேளை அவனுங்கள மாதிரி மாறி ஏன்டா இந்த மாதிரி மாறினா என்ன பண்ணுவீங்க? இது தப்பு இல்ல, ஆனா அது தப்பு. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கர்த்தர் அருவருக்கிற காரியம் எல்லாம் இருக்கு. ஒரு ஊழியக்காரர் புல்பிட்ல நின்று சினிமா பாட்டு பாடுறான், எவ்வளவு துணிகரம் வந்துச்சு பாருங்க உள்ளுக்குள்ள. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. அதான் திருப்பி சொல்றேன், காலையில் சொன்னதான் உங்களுக்கு சொல்றேன். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை கொடுத்துருக்குறாரு, சத்தியத்துக்குள்ள நடத்திட்டு இருக்காங்க. அதோட அப்படியே பரலோகத்துக்கு போயிருங்க. நல்லது. நீங்க போயிட்டு கட்டடம் பெருசா இருக்கு, பாஸ்டர் BMW வராரு, பாஸ்டர் ஹை ஹீல்ஸ் போட்டு மேல டான்ஸ் ஆடுறாங்கன்னு போனிய தொலைஞ்சிய, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நல்லதுக்கு சொல்றோம். இது இன்னைக்கு அருவருப்பு. கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாராம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த பையன் மேல இருந்து விசில் அடிக்கிறான், கீழே இருக்க விசில் அடிக்கிறான். ஆண்டவர் எங்க உட்கார்றாரு? நம்மளாலே உட்கார முடியல, காது வலிக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவர் சொல்லுவாரு, தம்பி நீங்க முடிங்க, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிருக்கேன். அதான் இங்கேயும் சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரமாய். ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அவங்க சர்ச் ஆனிவர்சரி, நீங்க கொஞ்சம் வாங்க பாஸ்டர் கூப்பிட்டாங்க. போனா மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன அனௌன்ஸ் பண்றாங்க? நம்ம சர்ச் பில்டிங் ஃபண்டுக்காக எம்ஜிஆர் வந்து பில்டிங் ஃபண்ட் கலெக்ட் பண்ண போகிறாரு. நான் நினைச்சேன் எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு, இப்ப எப்படி வருவாரு எனக்கு தெரியல. ஆச்சரியமாயிருச்சு. எம்ஜிஆர் எப்படா வருவாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எம்ஜிஆர் மாதிரியே தொப்பியெல்லாம் போட்டுட்டு ஒருத்தர் வந்தார். வந்து ஃபாதர் பெருக்கமா செய்ய பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் ஒரு பாட்டு இல்ல இருக்குதானே? அந்த பாட்டுக்கு அவரை மாதிரியே கையெல்லாம் ஆட்டிலாம் ஆடுறாரு. ஒரு ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் போன உடனே ஏச்சு நான் வெளியே வந்துட்டேன். எதிரில ஒரு டீ கடை இருந்துச்சு, நான் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். பாஸ்டர் ஓடி வந்தாரு, பிரதர் ஏன் வெளியே வந்துட்டீங்கன்னாரு. இல்ல பாஸ்டர், கோபத்துல ஆண்டவர் அடிச்சு பில்டிங் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க செத்தா பரவாயில்ல, பாக்கவத்த பாவத்துக்கு நான் ஏன் ஜாபம்னு கேட்டேன். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன இப்படி பேசுறீங்கன்னாரு. என் ஆலயத்தை நான் கட்டுவேன் இயேசுநாதர் தானே சொன்னாரு. எம்ஜிஆர் சொன்னாரு, ஆலயத்தை கட்டுறது இயேசுநாதருடைய வேலை, அவர் கட்டி கொடுத்துட்டு போறாரு. எதுக்கு இங்க உட்காந்து நமக்கு வம்பு? நான் எப்பவுமே இந்த மாதிரி ஆளுங்க தான் நைஸ் ஆயிடுச்சு வெளியே போயிடுறது. ஒரு கல்யாணத்துக்கு போனேன், கூப்பிட்டு இருந்தாங்க. போனா அவன் தாலியை கட்டுறான். சர்ச்சில் தாலி கட்டுறது கூட அடுத்து எல்லாரும் அரிசி தூவாங்கல்ல, அதுக்கு எல்லாம் பூவை தூக்குறாங்க. அப்புறம் டும் 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 நாங்க சொல்ற வாசிமா அடிப்பாங்கல்ல, அதுக்கு எல்லாம் கீபோர்ட் வச்சுறான். நெஞ்சு ஜப்பு 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 ஜப்புன்னு. விஷயம் தான் வேற, நடக்கிறது விஷயம் அதே தான். இந்து முறைப்படி நடக்குது. ஆனா நாதஸ்வரம் மேளத்துக்கு பதிலாக கீபோர்டு, அங்க இருக்கிற இதுக்கு பதிலாக மஞ்சள் தாலிக்கு பதிலாக இது வேற தாலி, அரிசி தூவத்துக்கு பதிலாக பூ தூவுறான். அப்படியே அடிச்சுட்டே இருந்தாங்க. அப்படியே பின்னாடி ஏற்றி வீட்டுக்கு வந்துட்டேன். பாஸ்டர் போன் பண்ணி கேட்டாரு, என்னாச்சு தம்பி உங்களை காணுமே என்னாரு. பாஸ்டர் எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அங்க நடக்கிற கல்யாணத்தை பார்த்து கத்தர் கோபமா பட்டாருன்னு வச்சுக்கோங்க, யார் என் பட்சத்தில் இருக்குன்னு கேட்டாருன்னா நான் இருக்கிறேன்னு சொல்லணும். வெளியே வந்துடும் பாருங்க. அதெல்லாம் பூச்சப்படாம ஏற்றி வெளியே போயிடணும். கேட்டாங்கன்னா சொல்லிடணும், தம்பி உனக்கு எனக்கு ஒத்து வராது. ஏன்னா அவர் கோபத்தை அடிக்கிறான்னு வச்சுங்க, அவன் கூட உட்கார்ந்த கோபத்துக்கு நம்மே அடி வாங்குவானே. வேடிக்கை பார்க்க போடுறது மாட்டி எதுக்கு, அவனே வாங்கட்டும். அதனால ராஜுக்குன்னா சொன்னா போகவே போவாதிய. தெரியாம போனா கூட ஏஞ்சி வந்துருங்க. உங்களுக்கே தெரியும், அந்த ஆள் மேல ஆட ஆரம்பிச்சோடனே தெரிஞ்சிடும் இது அடி வாங்க போகுது எங்கேயோ ஒரு இடத்துல. நம்ம கிளம்பிடுங்க. நாம நல்லதுன்னு சொல்றேன். ஆமா, உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? அந்த சபையில நிறைய கூட்டம் இருக்கிறது. இப்ப நிறைய ஊழியக்காரங்க கரெக்ட் ஆகுறாங்க. எதுல கரெக்ட் ஆகுறாங்க தெரியுமா? நம்ம சத்தியத்துல பேசுறோம், பாதி பேர் கூட வரமாட்டாங்க. அவங்க டான்ஸ் ஆடுறோம், அவ்வளவு பேர் வராங்க. எப்பவுமே பரலோகத்துக்கு போற வாசல் இடுக்கன்னா கொஞ்சம் பேர் தான் பிரவேசிப்பாங்க. நீங்க அவங்கள மாதிரி மாறணும்னு முடிவெடுக்காதீங்க இல்லையா? நீங்களும் ஆட ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு ஆட வேற வராது. எதுக்கு வம்பு? நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்வோம் இல்லையா? நான் சொல்றது புரியுதா? சொல்றது கரெக்ட் தானே? நமக்கு ஆடணும் வராது. நம்ம பார்த்து நம்ம வேலையை பார்ப்போம். ஆடி முடிச்சுட்டு அவங்க வந்து முடிவா எங்காவது வந்து நிற்பாங்க. நிக்கிற அன்னைக்கு பார்ப்போம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொடுங்க. முதல் தேவாலயத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இடிச்சுட்டாரு. மத்திய 24:2 சொல்றாரு. இல்ல அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, இது நேபுகாத்நேச்சாரால் தீக்கிரையாக்கப்படும். என் பரிசுத்த ஸ்தலம் ஆண்டவர் இடிச்சிட்டாரு. அப்புறம் செருபாபேல்கிட்ட சொல்லி 2வது தேவாலயம் கட்டுறாரு. இந்த 2வது தேவாலயத்தை பத்தி இயேசு என்ன சொல்றாரு? மத்திய 24:2 வாசிப்போம்.
இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏன் இப்படி சொன்னாரு? இரண்டாவது ஆலயத்தை பார்த்து அவர் சொல்றாரு, அவர் தான் கட்ட சொன்னாரு. ஆகாய புஸ்தகத்துல செல்வாமையில பார்த்து அவர் தான் சொன்னாரு, நீ போய் கட்டுனாரு. அவர் கட்டுறதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். என்ன சொன்னாரு தெரியுமா? செல்வாமையில் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? செல்வாமையின் தூக்கினுடைய கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆலயத்தை கட்டுறதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அந்த தேவாலயத்தை பார்த்து தான் இயேசு சொல்றாரு, தேவாலயம் என்னவாயிடுச்சா? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவது தேவாலயத்துக்குள்ள ஆண்டவர் நுழைகிறார். நுழையும் போது உள்ள பாக்குறாரு, உள்ள என்ன நடக்குது? புறா வித்துட்டு இருக்கிறான், கல்லற போக, உள்ளுக்குள்ள காசுக்காரன், எல்லா பிசினஸும் இருக்குது. சபையை எப்படி மாத்தி வச்சிருக்கானா? கல்லர் புகையா திருடர்கள் வாழ்ற இடமா மாத்தி இருக்கிறான். அப்படியே இருக்கு இன்னைக்கு சர்ச். இன்னைக்கு இருக்கிற சபை எப்படி இருக்குது? நிறைய சபை எப்படி இருக்குது? கல்லர் புகை. இன்னைக்கு அப்படியே சபைக்குள்ள நடக்காத பிசினஸே இல்ல. ஊழியக்காரங்க ஒரு வகையா பிசினஸ் பண்றாங்க, விசுவாசி ஒரு வகையா பிசினஸ் பண்றாங்க. புரியுதா? இப்ப பாருங்க, ஒரு பிசினஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த ஆசீர்வாத தட்டு, அப்புறம் வந்துட்டு ஏலம் விடுறது, அப்புறம் இதெல்லாம் ஒரு வகையான பிசினஸ், பழைய பிசினஸ். இதெல்லாம் லாங்காகவோ சோலாகவோ ஒன்ஸ் அப்பான டைம் எங்க தாத்தா பாட்டன் கூட்டனார் 3 காலமாக நாங்கள் இந்த பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் ரொம்ப வருஷமா உள்ள நடக்குது. அது ஒரு பிசினஸ், அது நடந்து போடும். இப்ப உள்ளுக்குள்ள சபைக்குள்ள வேற பிசினஸ் எல்லாம் வந்துருக்குது. சபையிலே ரியல் எஸ்டேட்லாம் நடக்குது, சபைக்குள்ளே எம்எல்எம்லாம் நடக்குது, சபைக்குள்ள வியாபாரம்னா பண்ண தொடங்கிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் எருசலேம் பிசினஸ். யாரெல்லாம் எருசலேமுக்கு வரீங்க, இஸ்ரவேலுக்கு வரீங்க, அது ஒரு பிசினஸ். இன்னொரு பக்கம் பில்டிங் ஃபண்ட் ஒரு பிசினஸ் இருக்குது, அது ஒரு பிசினஸ். நாங்க ஆலயம் கட்ட போறோம், ஆலயம் கட்ட போறீங்க, அனௌன்ஸ் பண்றீங்க, தப்பே கிடையாது. ஏன்னா ஆசாரியர் கூட அந்த கட்டும்போது அவர் என்ன பண்ணாரு? அனௌன்ஸ் பண்ணாரு. அது ஓகே. என்ன கேட்டா அது கூட தேவைப்படாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது பர்சனல், நீங்க பண்றது தப்பு இல்ல, பர்சனலா சொல்றேன். நமக்கு ஒண்ணு கர்த்தர் செய்யறேன்னு சொன்னா அவர் அதை செய்து கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பலகனியை திறந்தான்னு வச்சுக்கிறேன், போதுமான அளவு கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு எங்க போகுது பிசினஸ்? எந்த அளவுக்கு போகுது? அன்னைக்கு தேவாலயத்துக்குள்ள புறாவி தான் பார்ப்போம், அப்படிதானே? இப்ப அதையே கொஞ்சம் மாத்தி புறா பிரியாணி விற்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். புறா விற்கிறது தப்புனா சபையில பிரியாணி விற்கிறதும் தப்பு தானே. அப்புறம் என்ன? அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சுல்ல. அது கல்லர் புகைனா இது அலிபாபா புகை, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அவனும் திருட, இவனும் திருட. எதுக்கு சபைக்குள்ள பிசினஸ்? சபைக்குள்ள ஏன் பிசினஸ் பண்ண? அவன் புறா எதுக்குத்தான்? உடனே இவங்க சொல்லுவாங்க, நாங்க சபை கட்டுவதற்காகத்தான் பிசினஸ் செய்யறோம். அவன் புறா எதுக்குத்தான்? அந்த காலத்துல பலி செலுத்துறது அவனு ஸ்பிரிச்சுவலா இருந்திருக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, நீ வித்துக்கோ, நீ வாங்கிக்கோ, எதையும் எங்க வைக்காத, சர்ச்சுக்குள்ள வைக்காத, போயிட்டு சபை விட்டு வெளியே, அங்க போய் என்ன வேணாலும் பண்ணி போல. சபை என்பது தேவனை ஆராதிக்கிற மட்டுமே. இங்க வேற எந்த பிசினஸ்க்கும் இடம் இல்லை, எந்த பிசினஸ்க்கும் இல்ல. சகோதரிகளுக்கும் சொல்றேன், இந்த புடவை விற்கிறதுலாம் சபைக்குள்ள பண்ணக்கூடாது. நிறைய பேர் சபைக்குள்ளே புடவை விற்கிறது, அப்புறம் ஒரு அம்மா காசு கொடுக்காது, அந்த அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு இது சபைக்கு வராது. பாஸ்டர் போய் என்னமா நீங்க வரதுல, அந்த சிஸ்டர் வர சபைக்கு நான் வரமாட்டேன். அந்த சிஸ்டர் என்னமா பண்ணாங்க? புடவை வாங்கிட்டு காசு கொடுக்கல. அப்பதான் பாஸ்டருக்கு தெரியுது, புடவை வித்துருக்கீங்களா? இது எப்ப நடந்துச்சு? அதனால 3 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். 2 வருஷமா அந்த சிஸ்டர் ஒழுங்கான காசு கொடுத்தாங்க. 3 வருஷமா சபைக்குள்ள புடவை விற்கிறீங்களா? அப்பதான் சொல்லுது, நான் ஃபர்ஸ்ட் விக்கல, அந்த மாதிரி ஏற்கனவே நைட்டி வித்தாங்க, நான் தான் 2வது புடவை. இப்ப சபைக்குள்ள நைட்டி எல்லாம் விற்கிறான். கவனிச்சுக்கோங்க, சபையில வந்து இந்த வேலை சேட்டையெல்லாம் விட்டுருங்க. சபைக்குள்ள போனை பார்க்காதீங்க. போன் பாக்குறவங்க எதுக்கு இங்க வரீங்க? போன் பாக்குறவங்க வீட்டுக்கு போய் பாருங்க, ஒரு தப்பும் கிடையாது. சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. வியாபாரம் பண்றது, பிசினஸ் பண்றது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றது இங்க இல்ல. இங்க தேவனை ஆராதிக்க வந்தீங்க, ஆராதிங்க. செய்தி கேட்க வந்தீங்க, செய்தி கேளுங்க. கடைசி ஆத்மாவே கர்த்தரை சொல்லுன்னு சொல்லுவாங்க, கரெக்டா கிளம்பி வீட்டுக்கு போயிருங்க. நடுவுல எந்த சேட்டையும் பண்ணாதீங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஆலயத்தை விட்டு தூர போனார். 2வது டைம் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஆலயத்தை விட்டு போவேன்னு சொல்லல, ஆலயத்தை இடிச்சிருவேன். அது ஆலயத்துல விட்டு நான் போன பர்மிஷன் கொடுத்தேன்.
ஏதோ திருந்தியான்னு பார்த்தேன், திருந்தா திருப்பி வரலான்னு பார்த்தேன். ரெண்டாவது சான்ஸ் கொடுத்த ஆலயத்தை கட்ட சொல்லி இந்த பையன் இந்த ஆலயத்துல பிசினஸ் தொடங்கிட்டா. இனி இவனுக்கு ஆலயமே வேண்டாம், இன்டர் இந்த ஆலயத்தை இடி. இப்ப எனக்கு வேற ஆலயம் கிடைச்சிருக்குன்னு ஆண்டவர் இப்ப நமக்குள்ளே வாசனை. இப்ப இங்க இருக்கிற நாம என்ன பண்ணணும் தெரியுமா? அவன் பண்ண அருவருப்பையும் பண்ணக்கூடாது, அவன் பண்ண பிசினஸையும் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா அந்த தேவன் தான் செருபாபேலை கட்ட சொன்னாரு, அந்த தேவன் தான் நம்மளையும் ஆலயம் கட்ட சொன்னாரு, அந்த தேவன் தான் அந்த ஆலயத்தை இடிச்சாரு. இங்க ஒழுங்கா இல்லைன்னா அதே தேவன் நம்ம ஆலயத்தை இடிப்பாரு. சொன்ன உடனே ஒரு ஊழியக்காரர் Facebookல போட்டார், அது எப்படி கர்த்தர் ஆலயத்தை விட்டு போவார், ஜெகன் கள்ள உபதேசம் அப்படின்னு. ஆலயத்தை விட்டு போவார் இல்ல, இடிப்பார். ஒரு செங்கல் மேல் ஒரு செங்கல் கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் செய்வாரு, இடிக்கவும் செய்வாரு, காயப்படுத்தவும் செய்வாரு, கட்டி போடவும் செய்வாரு. அவருக்கு நாட்டுவதற்கும் அதிகாரம் உண்டு, அவருக்கு பிடுங்குவதற்கும் அதிகாரம் உண்டு. அவருக்கு அந்த சேட்டை எல்லாம் பண்ணக்கூடாது. ஏதோ கொடுக்குற நேரத்துல ஆண்டோட கையை காலம் பிடிச்சு ஆண்டவர் சோதரம் ஓடிட்டீங்கன்னா அப்படியே சும்மா இங்க உட்கார்ந்துட்டு இப்ப தேவையில்லாத வேலையில என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. திருப்பி சொல்றேன், சபை பணத்தை பத்தி பேசுகிற இடமே கிடையாது. சபை ஆத்மாவை பத்தி பேசுறாங்க. இது ஆத்மாவுக்கான இடம். அது நீங்களும் அப்படியே வாங்க, சபையும் அப்படியேதான் இருக்கும். நான் என்னுடைய ஊழியத்துல என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டு 32 வருஷம் ஆகுது. இந்த 32 வருஷத்துல நான் ஒண்ணு மட்டும் கண்டுபிடிச்சேன், தேவன் நம்மளை பாத்துக்கிற மாதிரி உலகத்துல யாருமே நம்மளை பாத்துக்கிறாங்க. அது என்ன நான் சொல்றேன், பர்டிகுலரா சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்திலையும் பரலோகம் என்ன பத்திரமா பார்த்து இப்ப வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பரலோகத்துக்கு நான் பிள்ளைன்னு பைபிள் சொல்லிருச்சு. என் தகப்பன் எப்படி என்னை கைவிட முடியும்? பொல்லாதவராகிய நாமே நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் பிதா செய்வது அதிக நிச்சயம். அதனால பரலோகம் நல்லாவே பார்த்துக்கோம். நீங்க போய் சேட்டை பண்ணாதீங்க. இளையகுமார் மாதிரி என் சொத்தை பிரிச்சு கொடு, நான் எடுத்துக்கிட்டு நான் போறேன்ற மாதிரி சில ஆட்கள் சமைக்கல உட்காந்துட்டு சேட்டை பண்றது. ஆண்டவர் பாப்பாரு, போறியா போ விட்டுருவாரு. என்ன கொடுத்துட்டீங்க போஸ்ட் அப்படிங்க, ஏன் நீ பண்ணி தவிர்த்துன்ற காலம் ஒண்ணு வரும். எங்களுக்கு அது தெரியும், நீ பண்ணி தவிர்த்து திரும்பி வருவ, அப்ப நாங்க பாத்துக்கிறோம், நீ போ அப்படின்பாரு. இப்பெல்லாம் ஆண்டவர் அடிக்கிறதுலாம் இல்ல, பண்ணி தவிர்த்துங்கிற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு தெரியும் தானே, உனக்கு அப்பா வீட்டுல நல்ல விருந்து கொடுத்து சாப்பாடு போட்டா உனக்கு முடியல, நான் வெளியே போறேன், போயிட்டு வா. சில ஆட்கள் பாருங்க, சபையில செய்து கொடுக்கும்போது ரொம்ப கடினமா இருக்கு, பாஸ்டர் என்னையே திட்டுறாரு, குறி வச்சு தாக்குறாரு, அந்த பாஸ்டர் அன்பா பேசுறாரு, போயிட்டு வாங்க. ஒரு 6 மாசம் ஆகும், வருவாங்க. என்னாச்சு? வெறும் பண்ணி தவிர அங்க இங்க இருக்கிற மாதிரி ஆராதனை இல்லை, இங்க இருக்கிற மாதிரி செய்தி இல்லை, அதான் பண்ணி தவிர. இதான் அப்பா வீடு. ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் ஆலயத்தை கத்தரதை வச்சிருக்காங்க. மற்ற ஆலயத்துல வந்திருப்பாங்க, ஸ்பெஷல் மீட்டிங் வந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் ஆலயத்துல கத்தர் உங்களுக்கு அந்த சாப்பாடு வச்சிருக்கிறார். நான் எப்போ ஒன்று விசுவாசிப்பேன், ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த திருச்சபையில நீங்கள் தங்கி இருங்கள். அதுல கத்தர் உங்களை உருவாக்க வல்லமை உள்ளாங்க. இரண்டாவது ஆலயத்தையும் கத்தர் இடிச்சுட்டாரு. ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் இருக்கு, கத்தர் இடிச்சுட்டாரு. இப்ப தேவாலயம் இல்ல. தேவாலயம் இருக்கிற இடத்துல இப்ப என்ன இருக்கு தெரியுமா? இந்த மாசம் தான் இருக்கு. இப்போ முதல் யுத்தம் 1948, இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் தேசத்துக்கு. இரண்டாவது யுத்தம் 1967, அது எதுக்கு போனாங்க? தலைநகரத்துக்கான யுத்தம், எருசலேம் கிடைச்சிச்சு. இப்போ மூணாவது யுத்தம் நம்ம காலத்துல தான் தொடங்குச்சு, 2023 அக்டோபர் 7. எதுக்கான யுத்தம் அது? அந்த யுத்தம் எதுக்கு சார் எது பண்ணாங்க? அந்த யுத்தத்துக்கு பேர் தெரியுமா உங்களுக்கு? அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. பேர் தெரியுமா? அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேர். அந்த மாசத்துக்கு இந்த மாசத்துக்கு தான் வச்சிருக்காங்க. இப்ப யுத்தம் எதுக்காக தொடங்கி இருக்கு தெரியுமா? இந்த இடத்துக்காக தொடங்கி இருக்கு. தேசத்துக்காக தொடங்குச்சு, கர்த்தர் கொடுத்துட்டாரு யூதன் கையில. தலைநகருக்கு தொடங்குச்சு, கர்த்தர் அவங்க கையில கொடுத்துட்டாரு. இப்ப மூணாவது எதுக்கு தொடங்கி இருக்குது? இந்த இடத்துக்கு தொடங்கி இருக்குது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதுதான் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் மிக முக்கியமா நடக்கிற சம்பவம். இந்த யுத்தம் அக்டோபர் 7 தொடங்குச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவன் எப்படி நியூஸ் வாசிக்கிறான்றத உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஒரு செய்தி வாசிக்கிறாங்க, அதுல அவன் சொல்றான், இந்த ஏமன்காரங்க அமெரிக்க கப்பலை மூழ்கி அடிச்சுட்டாங்க, அமெரிக்கா திருப்பி அவளை போட்டு அடிச்சிருச்சு நேற்று நைட். அந்த நியூஸை எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் ஆரம்பித்த அல் அக்ஸா யுத்தமானது விரிவடைந்து ஏமன்
அமெரிக்க யுத்தமாக மாறுகிறது. அப்ப இந்த யுத்தத்துக்கு ஆரம்பம் எங்க இருக்குது? இந்த மாசத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பம் இப்ப நீங்க பார்க்கக்கூடியது அத்தனை இனிமேட்டு எந்த யுத்தம் வந்து இந்த யுத்தம் எவ்வளவு பெருசானாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுதான்? இந்த இடத்துக்கான யுத்தம் தான். இது என்னவாய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங்க. இது என்னவாய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்தை இந்த யுத்தம் மூன்றாம் உலக யுத்தம் இப்ப நடக்கும். இது அப்படியே அடுத்தடுத்த யுத்தமா மாறப்போகுது. இப்போ பெருசாயிடுச்சு. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இந்த 15 நாள்ல யுத்தம் எப்படி மாறிடுச்சு? பெருசா மாறிடுச்சு. இப்போ நாங்க சாயங்காலம் வரும்போது பாக்குறோம், எல்லா நாடுகளும் அணியணியா ஒன்னா சேர்றாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, மூன்றாம் உலக யுத்தம் வருது. நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. முதல் உலக யுத்தத்தை நம்ம பார்க்கல, இரண்டாம் உலக யுத்தத்தை பார்க்கல. நம்முடைய அப்பாக்கள் காலத்துல முதல் இரண்டாம் உலக யுத்தம் முடிஞ்சிருச்சு. நம்ம தாத்தாக்கள் காலத்துல முதல் உலக யுத்தம் முடிஞ்சிச்சு. நம்ம அப்பாக்கள் காலத்துல இரண்டாம் உலக யுத்தம் முடிஞ்சிச்சு. நம்ம காலத்துல மூன்றாம் உலக யுத்தம் முடியும். ஆனா அதை நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்க போறோம். இந்த யுத்தம் பெரிய யுத்தமாய் மாறி உலகத்தையே தலையில புரட்ட போகுது. இந்த 2024 இருந்து 2030க்குள்ள இந்த யுத்தத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த யுத்தத்தினுடைய உச்சத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாஸ் இடியும். நல்லா கவனி. இது ஏதோ விளையாட்டுக்கு சொல்ற செய்தி எல்லாம் இல்ல. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மாஸ்க இடிச்சுவாங்க. யாராவது இடிப்பாங்க. அது இஸ்ரேல் தான் இடிக்கிறானோ இல்ல அவங்க விடுற ஏவுகணை ஏதாவது இடிக்குதோ. நீங்க நியூஸ்ல பாப்பீங்க, இந்த அலெக்சா மாஸ்க் இடிந்தது, அது தவறுதலாக ராக்கெட் விழுந்தது, இல்ல இடிச்சு எப்படியோ இத இடிப்பாங்க. இதுதான் நமக்கான கடைசி அடையாளம். இதுதான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசி. லூக்கா 21:24. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும். நல்லா கவனிங்க. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். ஏன் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படுதுன்னா, இப்ப நம்ம புறஜாதியார் காலம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம காலம் இப்ப புறஜாதியார் காலம் நிறைவேறுச்சுன்றதுக்கு அடையாளம் என்னன்னா, இந்த மலையில இப்ப புறஜாதியார் ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆராதனை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இதை இடிச்சாச்சுன்னா ஆராதனை நடக்காது. இதை இடிச்ச உடனே யூதன் இந்த இடத்த முழுக்க எடுத்துருவான். இது எங்க மலை, எங்க கடவுள் எனக்கு திருப்பி கொடுத்துட்டாருப்பா. தேசத்தை கொடுத்தாரு, தலைமுறை கொடுத்தாரு, இப்போ இதையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த யுத்தம் பெருசா மாறிடும். எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒன்னா சேர்ந்து யூதனுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவங்களுக்கான மிக முக்கியமான அடையாளம் இது இஸ்லாமியர்களுக்கு. சோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா யுத்தத்தை பெருசாக்குவாங்க. அந்த யுத்தத்தின் முடிவுல என்ன நடக்கும்னா, இஸ்ரவேல் ஜெயிக்கும். ஏன்னா தேசத்துக்கான யுத்தத்திலயும் அவங்க தான் ஜெயிச்சாங்க, தலைநகரத்துக்கும் அவங்க தான் ஜெயிச்சாங்க, ஆலயம் இடத்துக்கும் அவங்க தான் ஜெயிக்கப்படுறாங்க. அவங்க ஜெயிப்பாங்க. ஜெயிச்சு இந்த மலை மட்டும் இல்ல, எருசலேம் முழுக்க புனித பூமியாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ மெக்காவை வந்து அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மெக்கா சவுதி அரேபியா போனவங்களுக்கு தெரியும், மெக்காக்குள்ள இஸ்லாமியரை தவிர யாருமே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதே மாதிரி ஸ்ரீலங்காக்கு போனீங்கன்னா அனுராதபுரம் ஒரு இடம் இருக்கு. அது உள்ள புத்த மத கோயில் ஒன்று இருக்கு. அந்த ஏரியாக்குள்ள யாருமே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுக்குன்னு ஒரு புனித இடத்தை வச்சிருக்காங்க. அதை இஸ்ரவேல்காரன் இந்த இடத்தை மாத்திடுவாங்க. இந்த இடத்தை மட்டும் இல்ல, மொத்த எருசலேமையும் மாத்திடுவாங்க. மாத்தி இதுல யூதர்களை தவிர வேற யாருமே என்ன செய்யக்கூடாது, பிரவேசிக்க கூடாது. என்ன செய்ய போறாங்க, அரபியன்ஸ் உள்ள வராதீங்கன்னு சொல்றாங்க. யூத மதத்தை தவிர வேற யாருமே என்ன செய்யாதீங்க, உள்ள வராங்க. இது எங்கள் கேபிட்டல், இது எங்கள் வந்து எட்டர்னல் கேபிட்டல். பென்ஜமின் நெத்தன்யாஹு சொல்லும்போது சொல்வாரு, இது எங்கள் நித்திய தலைநகரம்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த யுத்தத்தின் முடிவுல அவங்க கைக்கு வரும். அவங்க தேவாலயத்தை கட்ட ஆரம்பிப்பாங்க. தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது அதை கட்டி கொடுக்கிறவனாக அப்போ உலக தலைவர் ஒருத்தர் இருப்பான் வல்லரசுக்கு. ஐரோப்பா தேசத்துல இப்ப அமெரிக்கா மாதிரி அப்ப இருப்பாங்க. இப்ப அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு தெரியும் உங்களுக்கு. அமெரிக்கா ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. இந்த யுத்தத்துல இன்னும் டவுன் ஆயிடும். டவுன் எப்படின்னா வல்லரசா இருக்காது. அமெரிக்காவுக்கு பதிலா வேற ஒரு வல்லரசு வந்துடும். இப்ப இங்கிலாந்து ஒரு காலத்துல வல்லரசு, ஆனா அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்துருச்சு. இங்கிலாந்து டவுன் ஆகல, ஆனா வல்லரசு கிடையாது. அதே மாதிரி அமெரிக்கா என்ன ஆயிடும், டவுன் ஆயிடும், ஆனா வல்லரசா இருக்காது. ஐரோப்பிய யூனியன் வல்லரசா மாறும். அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. இப்ப இருக்கிற ஜோ பைடன் அமெரிக்க தலைவர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா,
நாங்க இஸ்ரவேலை ஆதரிக்கிறோம், இந்த ஆலயத்தை கட்டி கொடுக்கிறோம்னு சொல்லி முழுசா சேர்ந்து ஆலயத்தை அவர் கட்டி கொடுப்பாரு. அப்போ ஜனங்கள் நினைப்பாங்க, யூதர்கள் நினைப்பாங்க, ஆலயத்தை கட்டுகிறவர் தான் மேசியா. இப்ப நமக்கு இதுல என்ன பெனிஃபிட்னா, இந்த மேசியான்னு ஒருத்தன் வந்து அவங்களை ஏமாத்த போனான்ல, அவன் வருவதற்கு முன்பதாக உங்களை எண்ணி மீட்க வரும். அப்ப இந்த ஆலயத்தை கட்டி அவன் வரணும்னா ஆலயத்துக்கான இடம் வேணும். ஃபர்ஸ்ட் ஆலயத்துக்கான இடத்துக்கான யுத்தம் தான் நம்ம காலத்துல ஆரம்பிச்சது. புரியுதா உங்களுக்கு? தேசத்துக்கான யுத்தம் 4 வருஷம் 2 வருஷம் நடந்துச்சு. தலைநகரத்துக்கான யுத்தம் 6 நாள் நடந்துச்சு. இப்போ ஆரம்பிச்சு 4 மாசம் ஆயிருச்சு. யுத்தம் போய் கொண்டிருக்கிறது. சீக்கிரத்துல மாஸ்க் விழுகிறத நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த இடம் முழுக்க யூதன் கையில வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடணும், இவன் ஆலயம் கட்டுவான். ஆலயத்தை கட்டும் போது ஒருத்தன் ஹெல்ப் பண்ண வருவான். அவன் வருவதற்கு முன்பதாக என்னுடைய ஆலயம் வருவான். அல்லேலூயா. அப்ப எனக்கு இப்ப கொடுத்திருக்கிற காலம் என்னன்னு சொன்னா, இது ஆயத்தப்படுகிற காலம். இதுக்கு மேல உங்களுக்கு வேற காலமே இல்ல. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி 3ஆவது தேவாலயம் வரப்போகுது. அதுக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாரே என்ன வார்னா அலெக்சா வார். இந்த வாருக்கு பேரே அவன் என்ன வச்சிருக்கான்னா அலெக்சா பிளே. இந்த இடத்துக்கான யுத்தம்னு சொல்றான். கன்ஃபார்மா நமக்கான கடைசி யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய மிக முக்கியமான யுத்தம் என்ன செஞ்சிருச்சு? ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய ஆண்டவர் நம் கண்களுக்கு முன்பாக இந்த அடையாளங்களை சொல்லுகிறார். நான் பெரிய சந்தோஷமா என்ன நினைப்பேன்னா, உலகத்துக்கு ஓமையா பேசுறாரு. இந்த யுத்தம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தம், நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த ஓமைக்கான விளக்கம். சீஷர்கள் போய் தனித்து வந்து கேட்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு விளக்கி சொன்னார் இருக்கு. இன்னைக்கும் கர்த்தர் சபைக்கு அதை விளக்கி சொல்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோ கடைசி யுத்தம் தொடங்கிடுச்சு. முதலாம் உலக யுத்தம் 4 வருஷம், 2ஆம் உலக யுத்தம் 8 வருஷம், இந்த தேசத்துக்கான யுத்தம் 2 வருஷம், இந்த எருசலேமுக்கான யுத்தம் 6 நாள். இந்த யுத்தம் எத்தனை வருஷம் போகும் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு கணிப்பு என்னன்னா, இந்த 7 வருஷத்துக்குள்ள இந்த இடம் இஸ்ரவேல் கைக்கு போய்விடும். நமக்கு அதுக்கு மேல காலம் இருக்காது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடைசி காலத்துல வந்து நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இப்ப கிடைக்கிற காலத்துல நமக்கு வச்சிருக்கிறது இப்ப என்ன, இது என்ன காலம் கேட்டீங்கன்னா, ஒரு ஓமையில் ஆண்டவர் சொல்லுவாரு, 10 பேர் மணவாளனை சந்திக்கும்படி புறப்பட்டு போனார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் அவங்களுக்கு ஒரே ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்கும், மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. அப்பொழுது அவர்கள் எழுந்து தீவட்டியை ஆயத்தம் பண்ண தொடங்கினார்கள். இதுதான் உங்களுக்கு சத்தம். இப்ப மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்கிறது. இது எதுக்கான காரணம்னா, நம்ம தீவெட்டியை சுத்தம் பண்ணுவதற்கான காரணம். தீவெட்டியை சுத்தம் பண்றதுன்னா என்ன தெரியுமா? இந்த காலத்துலலாம் 3 ஸ்டவ்னு ஒரு ஸ்டவ் இருக்கும் பாத்துருக்கீங்களா? 3 ஸ்டவ்னு ஒரு ஸ்டவ் இருக்கும். அந்த ஸ்டவ் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எரிஞ்சு 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 அப்படியே அந்த ஓட்டையோட கருப்பாயிடும். உடனே ஒரு நாள் அதுக்குன்னு உட்காந்துருவாங்க. எல்லா திரியையும் எடுத்துட்டு அதை கட் பண்ணிட்டு திருப்பி மண்ணெண்ணெயில போட்டு அதை என்ன செய்வாங்க, ஏற்றி திருப்பி நல்லா எரியறதுக்கு அதை என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. இப்போ 2000 வருஷமா சபை எரிஞ்சு 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 அநேக இடத்துல வந்து நிக்குது. இப்போ தீவெட்டியை நாம் சரி பண்ணுகிற காலம். இப்ப நாம அந்த எரிஞ்ச பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அதை திருப்பி நம்ம திரியை ஏற்றி திருப்பி விளக்கு நெருப்பு நல்லா எரிய வைக்கிற காலத்துக்கு நாம வந்திருக்கோம். இந்த சரி பண்ற நேரம் தான் இது. நாம என்ன பண்ணணும், சரி பண்ற நேரம். இப்ப நாம இந்த காலத்தை எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒன்று, நமக்கு அதுக்கான ஆயத்தம் தெரியணும். கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் தெரியுது. அப்ப கண்டிப்பா கர்த்தர் வருகிற காலம் நம்ம காலம் தான். முதல் 2000 வருஷத்துல இயேசு வராரு யோவான் சாணகன் சொல்ல ஜனங்களுக்கு ஒரு கூட்டத்துக்கு என்ன வந்துருச்சு, ஒரு உணர்வு வந்துருச்சு. ஒரு பெரிய கூட்டத்துக்கு என்ன வரல, உணர்வே வரல. அதுக்கு முன்னாடி 2000 வருஷம் மோசே காலத்துல இருந்து சொல்றாங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார். பிழையாம் வந்து சொல்றான், இஸ்ரவேலிலே ஒரு நட்சத்திரம், இஸ்ரவேலிலே ஒரு யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும். இப்படி ஏசாயா சொல்றாரு, இதோ ஒரு கர்ப்பவதி கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஏனோக்கு சொல்றாரு, 1000 பரிசுத்தவான்கள் தேவன் பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார். எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதோட முடிவு யோவான் சாணகன் வந்து சொல்றாரு, நான் வழியை ஆயத்தம் பண்ண வந்துட்டேன். மல்கியால சொன்ன நாள் நான் தான் வந்துட்டேன், நான் வழியை ஆயத்தம் பண்றேன். அதே கருத்து தான் இப்போ உங்களுக்கு சொல்றோம். 2000 வருஷமா இயேசு வரான்னு சொன்னாங்க.
இப்போ வழிய ஆயத்தம் பண்ற காலம் வந்துருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி ஆலயம் கட்டுறதுக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நான் ஆயத்தப்பட்டிருக்கிறேனா? நான் இப்ப இதுக்கான காலம் வேற எதுவுமே இல்லை. 30 வருஷம் கழிச்சு உன் பொண்ணுக்கு என்ன ஆக போகுது, 20 வருஷம் கழிச்சு உங்க பையனுக்கு என்ன ஆக போகுது, அதுக்கான நேரம் தான் இது இல்லை. தேவன் எப்போ வர போறார்? அவர் வாசப்படியில் நின்று கொண்டிருக்கிறார். எப்போ வேணாலும் உள்ளே வருவார். இது மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம். கதவு திறக்கப்படும். ஆயத்தப்பட்டவனை அழைத்துக் கொண்டு போவார். கதவு அடைக்கப்படும். இப்ப நான் அவரோட போறதுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறேனா? அதுதான் கேள்வி. ஆயத்தத்தினுடைய மிக முக்கியமான எபிரேயர் சொல்றாரு, முதல்ல நமக்கு இருக்கும்போது ரட்சிப்பின் அவசியம் இருக்கு. ரட்சிப்பின் அனுபவம் ரொம்ப அவசியம். இயேசு பாவத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? மன்னிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற நிச்சயம். அது எப்ப வரும்? அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டால் வரும். நான் பரம்பரையா கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், நாங்களாம் 150 வருஷம் கிறிஸ்டின், யார் வேணாலும் இருந்துக்குங்க. ஆனா நாம பிறக்கும் போது பாவத்துல கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறந்திருக்கிறோம். வசனம் அப்படிதான் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரிப்பாள் அப்படின்னு. சோ பாவ மன்னிப்பு ஒருத்தருக்கும் அவசியம். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால பரலோகத்துக்கு போலான்னு கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாலும் பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும். பாவம் மன்னிக்கப்பட்டா எப்படி தெரியும் அப்படின்னா, உங்க இதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேரு ரட்சணிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்துச்சுன்னா உங்க பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானத்தையும் பைபிள் சொல்லவில்லை. கொடிக்கு கீழே எடுக்கிறது, குழந்தையா இருக்கும்போது எடுத்தோம், சின்ன வயசுல எடுத்தோம், எனக்கு ஞானஸ்நானமே என்னானே தெரியாது அப்ப கொடுத்தாங்க, அதெல்லாம் ஞானஸ்நானமே கிடையாது. பைபிள் தெளிவா சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னவா மாறி இருக்கணும்? விசுவாசியா மாறி இருக்கணும். விசுவாசம் உள்ளவனா மாறி இருக்கணும். அப்ப எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். அதுவும் தண்ணியில மூழ்கி எடுக்கணும். ஏன்னா ஞானஸ்நானங்கிற வார்த்தைக்கு பேரே மூழ்குதல்னு அர்த்தம். அந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா? 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவிலாம் கிடையாது, அப்படி அபிஷேகம்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர் தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார். அவர் தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. உங்க மேல அந்த முத்திரை இருந்தாதான் நீங்க மீட்கப்படவே முடியும். உங்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு கவர்மெண்ட் சொல்லிருச்சு, ஆனா டோக்கன் இருந்தாதான் கொடுக்கும். உங்களுக்கு கருவு இருந்தெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, ரேஷன் கார்டு கொண்டு போய் கொடுங்க, அவங்க சொல்லுவாங்க டோக்கன் எங்க கேட்பாங்க. அது இருந்தாலும் கொடுப்பாங்க. அதே மாதிரி மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் தான் யாரு? முத்திரை. இது அடிப்படை பேசிக் 3 காரியங்கள். இதை நீங்க செஞ்சிருக்கிறீங்களான்னு பாருங்க. இல்லைன்னா ரட்சிக்கப்படாதவங்க, அவர் பின்மாற்றம் அடைஞ்சவங்க மீண்டும் ரட்சிப்புக்கு உங்களை ஒப்புக்கொள்ளும். தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக்கொள்ளும். இனி காலம் கண்டிப்பா செல்லாது. யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த யுத்தம் எப்ப முடியும்னு தெரியாது. ஒவ்வொரு யுத்தத்துக்கும் ஒரு காலகட்டம் வச்சிருக்கிறாரு. இது முடிஞ்சு இந்த மாஸ்க் விழுந்துருச்சு, நமக்கு செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். எப்ப வேணாலும் ஆண்டவர் வரும். அல்லேலூயா. பரிசுத்த அபிஷேகம் பெறாதவங்க சபையில நடக்கிற அபிஷேகத்துல என்ன செய்யுங்க? கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை அபிஷேகத்துக்கு வர முடியாது, நான் வீட்டுக்கு தெரியாம வரேன்னு சொன்னா, வீட்டுல யாரும் இல்லாத போது கதவை சாத்திட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமையுள்ளவர். அல்லேலூயா.